அஸ்ஸலாமு அலைக்கும். அஹ் வணக்கம். ரைட், என்னால் சின்ன இஷ்யூ ஒன்றால் லேட் ஆகிடுது. ரைட், ரெக்கார்டர் கொஞ்சம் ஒர்க் ஆகல. அப்போ இன்றைக்கு செஷன் என்னன்னா எஃப்ஐடி என்ன ஃபவுண்டேஷன் இன் ஐடி கொலம்பு யூனிவர்சிட்டியால் கண்டக்ட் பண்ண ஒரு கோர்ஸ், ப்ரீ டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், அப்போ அதண்டா என்ன அது, அதை பற்றி ஒரு ஐடியா ஒன்று தரத்துக்காக வேண்டி நாங்கள் அதுக்கு ஒரு ரிட்மத் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி செல்லுவோம். ரைட், அப்போ நான் நினைக்கிறேன் இது முடியும் உங்களுக்கு எஃப்ஐடி என்னாண்டு ஒரு ஐடியாவும் நடிக்கலும். ரைட், எஃப்ஐடி என்ன அது, அதில் நாங்கள் என்ன செய்கிறோம், ரைட், அதை பற்றி ஒரு சின்ன ஐடியாவும் நடிக்கலும். சரியா? அப்போ பொதுவாக நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்டா இதை, நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஓகே கேட்குறேன். ரைட், சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ரைட், இஷ்யூ ஒண்டி காது. செக். ஓ, கேக்குது. ரைட், அப்போ ஃபர்ஸ்டோட என்னண்டா எஃப்ஐடி என்னான்னு பேசுவோம். ரைட், அது முடிய அந்த எஃப்ஐடிக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோன்னு பேசுவோம். ரைட், அதுக்கு பிறகு எஃப்ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன மொடியூல்ஸ் இருக்குது, அந்தந்த மொடியூல் எந்த பேட்டர்னில் எங்களோட இன்ஸ்டியூட்டில் நான் கண்டக்ட் பண்ணுவோம்ன்றதை பற்றி ஒரு ஐடியா ஒன்று தருவோம். சரியா? அப்போ எஃப்ஐடி செஞ்ச பிறகு அது முடிய ஒரு எஃப்ஐடி செஞ்ச பிறகு என்னென்ன பாத்தில் போயிலும் என்னென்ன விஷயங்கள். ரைட், சிலர் பிஐடி வாங்க, சிலர் ஹெச்என்டி அந்த பேட்டர்னில் போவாங்க. ரைட், அப்போ அதை பற்றி ஒரு ஐடியா வந்து தரும். சரியா? அப்போ இவரில் சில எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏற்கனவே படித்து கொண்டிருக்க சில மாணவர்களும் இணைஞ்சிக்காங்க. சரியா? அப்போ எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ரைட், சிலர் ரிட்மத் என்றது இப்போ தான் காண்றீங்களாகும். சரியா? அதோடு சேர்ந்து சில சில இன்னும் இன்ஸ்டியூட் டீக்குது கொலபரேட் பண்ணி நடத்துக. ரைட், அப்போ உங்களுக்கு எஃப்ஐடி நாண்டதை பற்றி ஒரு ஐடியா ஒன்று தாரேன். அது முடிய மற்ற மற்ற செக்ஷனை பார்ப்போம். சரியா? ரைட், நான் இதை உங்களோட என்ன சொல்கிறேன் உங்களோட குரூப்லேயும் ஷேர் பண்ணேன். ரைட்,
எங்களோட கோச்சிங் சென்டரால என்னென்ன செய்கிறன்றதை பற்றி ரைட். அதில் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்திக்கும் பெரும்பாலும் இதை ரைட். ஃபவுண்டேஷன் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாட்டி ஃபவுண்டேஷன் ஐடின்னு சொல்லலாம் சரியா. அடுத்த பிஐடி பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று வரும் சரியா. அப்போ இது ரெண்டும் எந்த எங்களை அஃபோர்ட் பண்ணுறாங்கண்டா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் சரியா. கொலம்போ யூனிவர்சிட்டியில் டிகிரி ப்ரோக்ராம் வரும் பேச்சுலர் ஆஃப் ஐடி ரைட். உன்னை பற்றி பேசுவாங்க, நான் ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா ஒன்று தரேன். ஃபவுண்டேஷன் ஐடி என்றது ப்ரீ டிகிரி ப்ரோக்ராமாக வரும் சரியா. இப்போ அது யார் செய்யணுன்றதை பற்றி ஒரு ஐடியாவும் டெடிக்கேடும் ரைட். அப்போ ஃபவுண்டேஷன் ஐடியை பற்றி சரியா நான் பேசுகிறத விட ரைட் எங்களோட இன்ஸ்டியூட்டில் ஒரு டியூட்டர் அண்ட் ஐக்கிய அப்துல் மூனி பேசுவார் ரைட். அவர் ஒரு நல்ல ஐடியா ஒன்று தருவது உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஈக்கோனும் எஃப்ஐடி செய்கிறேன்டா ரைட். அதை பற்றி ஒரு ஐடியா ஒன்று தருவதா. ரைட். நான் இன்னைக்கு என்ன மத்த மூணு வந்தில்லை பெரிய வந்தில்லைன்னா ஜாயின் ஆகிக்கன்னு காட்டுது ரைட். பாகம் சரி நான் வந்துடுறேன். என்னடா ஃபவுண்டேஷன் ஐடி எஃப்ஐடி செய்கிறதுக்கு உண்மையாக ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையான்னு கேட்டால் உண்மையாக குவாலிஃபிகேஷன் ஒன்று தேவையில்லை ரைட். ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அப்போ இவற்றில் வச்சு குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் போட்டி அப்படி தானே. ஏ லெவல் செய்ய இல்லை அப்படி என்றா நகரியண்டு ரைட். அப்போ ஓ லெவல் முடிச்சுட்டு யாக்கள் அந்த மாதிரி போட்டி ரைட். உண்மையாக இது எதுக்கு ரிக்குவயர்மெண்ட்டாக வருமெண்டா எஃப்ஐடிக்கு தான் வரும் ரைட். எஃப்ஐடி என்றது விஷயத்தில் பொதுவாக சாரி பிஐடி ரைட். பேச்சுலர் இன் ஐடி என்றதுல தான் உண்மையாக ஓ லெவலில் டோட்டலாக பாஸ் பண்ணிக்கணும் சரியா. அதோட மேத்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கிரெடிட் பாஸ் ஈக்கணும் அப்படின்னா சி பாஸ் ஈக்கணும்னு சொல்லுது ரைட். அப்போ உண்மையாக எஃப்ஐடிக்கு அது தேவையான ஃபவுண்டேஷனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, யார் ஒன்று பண்ணாலும் செய்யலும். ஆனால் ஃபவுண்டேஷன் செஞ்ச பிறகு பிஐடி செய்கிறண்டா கட்டாயம் எப்படியும் ஓ லெவல் ஈக்கணும் சரியா. இப்போ ஓ லெவல் இல்லாமல் எஃப்ஐடி செய்யலும். ஆனால் என்ன பிரச்சனைண்டா எஃப்ஐடியால் எது பிஐடிக்குரிய எந்த செக்ஷன் கவர் ஆகுதுண்டா ஏ லெவல் ஒரு செக்ஷன் வரும். ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் 3 years பாஸ் சரி ரைட். அப்போ அந்த 3 years பாஸ் இல்லாத புள்ளைகள் தான் ரைட். இல்லாட்டி ஓ லெவல் முடிஞ்சு ஏ லெவல் செய்யாமிக்க புள்ளல் எஃப்ஐடியை செஞ்சேன்னா அது ஈக்குவல் ஆகுது எதுக்குண்டா ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் 3 years பாஸ் எடுத்தது ஈக்குவல் ஆகும் ரைட். அப்போ அந்த 3 years பாஸுக்கு பதிலாக இந்த கோர்ஸ் செய்யலும். ஆனால் இந்த கோர்ஸை செய்கிறதால ஓ லெவல் என்றது கம்ப்ளீட் ஆகாது ரைட். ஓ லெவல்னே நீங்கள் வேறையா தான் கம்ப்ளீட் பண்ணணும் சரியா. அப்படின்னா லோக்கல் சிலபஸ் ஓ லெவல் ஜிசியின் கோர்னர் லெவல் சரியா. அப்போ அது கம்ப்ளீட் ஆகினா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிடும். எஃப்ஐடிலேருந்து பிஎட் என்ன ஸ்டெப்பு போயிடும். ஆனால் திருப்பி சொல்கிறேன் எஃப்ஐடிக்கு எந்த வித குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ரைட். ரைட். இந்த ஓவி ஒன்று தான் தந்திக்கேன் ரைட். ஸ்கூல் லீவர்ஸ் பொதுவாக ஓலல் முடிஞ்சாக்கள் தான் பொதுவாக செய்வாங்க இது ரைட். அதுக்கு முந்தி பொதுவாக செய்கிற இல்லை. இப்போ நான் இவற்றில் எஃப்ஐடி என்ரோல்மெண்ட்டுக்கு நான் 6 பாஸ் ஈக்கணும் ஜிசிஏ ஓல்னர் லெவலில் பாஸ் பண்ணிக்கணும். அது கிரெடிட் பாஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஈக்கணும்னு போட்டேன். ஏனெண்டா நான் பொதுவாக கொலம்போ யூனிவர்சிட்டியில் பிஐடி கண்டக்ட் பண்ண போகிற பிள்ளைகளுக்கு தான் எஃப்ஐடி செய்கிறேன் ரைட். அப்போ அந்த இதால தான் நான் இப்படி போட்டேன் ரைட்.
அப்ப சில பிள்ளைகள் என்ன செய்யறேன்டா எஃப்ஐடியை முடிச்சுட்டு ஹெச்என் பின்னுக்கால வரும் சரியா, பின்னுக்கு வரும் ஸ்லைட்ல தட்டி கொண்டு போகல பின் வரும். ஹெச்என்டி ப்ரோக்ராம் எல்லாம் செய்வாங்க சரியா, ஹை டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஆனா இப்ப நாங்க உண்மையா அதுக்கு ஒரு இனிஷியல் ஒன்று கொடுக்குறேன்னா உண்மையா இல்லை. ரைட், இப்ப எஃப்ஐடியில ரெண்டு டைப்பான எக்ஸாம்ஸ் வரும் சரியா. ஒன்று இ டெஸ்ட் மாதிரி வரும், அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும் சரியா. இ டெஸ்ட்ன்றது 3 எக்ஸாம் நடக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும். ரைட், என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன மொடியூல்ஸ் செய்கிறேன்டா எஃப்ஐடியில் இவரில் நான் போட்டிருக்கேன். என்னென்னடா ஐசிடி அப்ளிகேஷன்ஸ், இங்கிலீஷ் ஃபார் ஐசிடி, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஐசிடி. ரைட், இந்த 3 மொடியூல் தான் நீங்க ரைட். அந்த மொடியூல் நம்பர்ஸ் எல்லாம் அந்தந்த டியூட்டர்ஸ் அவங்களோட செக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போல செய்வாங்க. ரைட், அப்ப இங்க என்னண்டா நான் மெயினா எஃப்ஐடி முடிச்சு பிஐடி போற பிள்ளைகளுக்கு தான் பொதுவா எங்கட இன்ஸ்டியூட் வழிகாட்டுது. ரைட், ஏனண்டா பொதுவா எஃப்ஐடி முடிச்சு பிஐடி போற பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்ய தேவையில்லை. ரைட், 3 இ டெஸ்ட் பேப்பரை மட்டும்தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ரைட், அது முடிஞ்சு டிரெக்டா பிஐடி போயிடும் சரியா. அப்ப இந்த இந்த 3 மொடியூல் தான் உங்களுக்கு இந்த எஃப்ஐடியில் கவர் ஆகும். ரைட், இது எப்படி இருந்தால் பொதுவாக இந்த மொடியூல்ஸ் எப்படி போட்டிங்கன்னா பொதுவாக யூனிவர்சிட்டி லெவல். இப்போ இது யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஒன்று தானே, யூனிவர்சிட்டி ப்ரீ டிகிரி கோர்ஸ் ஒன்று தான். ரைட், யூனிவர்சிட்டியில் பொதுவாக எந்த டிகிரி ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரியா, டிகிரியோட ஸ்டார்ட். ரைட், டிகிரியோட ஸ்டார்ட் எப்படி இருக்குமெண்டா பொதுவாக செமஸ்டர்னா பேசுவாங்க. ரைட், செமஸ்டர் ரெண்டு பேர்லாம் பேசி இங்கே டேர்ம் எக்ஸாம் ஓலோவில் எல்லாம் டேர்ம் எக்ஸாம்னு பேசினோமே, அதே மாதிரி இங்கே என்னென்னு பேசுவோம்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் சரியா. அப்போ செமஸ்டர் லெவல் ரெண்டு பேசிடுவோம்டா. ரைட், அப்போ பிஐடியை பொறுத்தவரையில் 3 லெவல்ஸ் இருக்கும் சரியா. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு செமஸ்டர் இருக்கும். அங்கே ஓலோவில் டேர்ம் அடிக்குமா இங்கே. ரைட், அப்போ இங்கே ஓவராலா நீங்க பிஐடியில் என்ன என்ன எல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் எஃப்ஐடியில சிலபஸ் அமைஞ்சிக்குது. ஆனா அந்த அளவுக்கு டெப்த்துக்கு இல்லை சரியா, அந்த அளவு ஆழத்துக்கு ஈக்காது. ரைட், ஒவ்வொரு மொடியூல்லையும் உள்ளார்ந்த முன்னாடி விளங்கி படிக்க மாட்டோம், அந்த அளவு ஆழத்துக்கு ஈக்காது. எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று மாதிரி தான், இன்ட்ரோ ஒன்று மாதிரி தான் கொடுத்திருப்பான். ரைட், அப்ப அதை நாங்கள் இங்கே படிக்கிறோம். ஏனென்றா பொதுவாக இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு பிஐடி எந்த பிடிக்கும் எந்த லெவல்லிக்கும்னு ஒரு ஒரு ஐடியாவும் எடுக்கேன். ரைட், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே இந்த 3 மொடியூலையும் படிக்கிறோம் சரியா. ரைட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் 3 இ இ டெஸ்டிக்கும் 1 பை ஈச் சப்ஜெக்ட் இருக்குது. ரைட், அது முடிய என்ன இது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ரெண்டு. ரைட், அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ரெண்டும் எஃப்ஐடி முடிஞ்சு பிஐடி போகிற பிள்ளைகள் செய்ய தேவையில்லை. ரைட், இது எஃப்ஐடியை கம்ப்ளீட் பண்ணி வேற வேற ப்ரைவேட் இன்ஸ்டியூட் அப்படி இப்படி வந்து இந்த ஹெச்என்டி வேற வேற டிகிரி ப்ரோக்ராமோ இல்லாட்டி நான் டிப்ளமா ப்ரோக்ராமோ செய்ய போகிற பிள்ளைகளுக்கு தான் இது தேவை. ரைட், மற்றபடி இந்த பேப்பர் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஃபேஸ் பண்ண தேவையில்லை பிஐடி முடிஞ்சு எஃப்ஐடி போகிற பிள்ளைகள் சரியா. ரைட், அப்ப ரைட், அப்ப நாங்கள் கொஞ்சம் ஆர்டரை மாற்றுவோம். என்னென்னா நாங்கள் இது இந்த லீக் ஆர்டருக்கே சொல்லி கொண்டு போகிறோம் சரியா. அப்போ ரெஜிஸ்டர் பண்ண பிடி ரெஜிஸ்டர் பண்ணேன்டா எங்களோட இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் பண்ண பற்றி எல்லாம் இது இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் எஃப்ஐடி ப்ரோக்ராம் எது ஆஃபர் பண்ணுறதாண்டா யூசிஎஸ்சி ஆஃபர் பண்ணது தானே. ரைட், ஆஃபர்ட் பை யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் தானே. ரைட், அந்த அங்கே ஆஃபர் பண்ணுறேன்டா நீங்கள் டிரெக்டாக அந்த யூனிவர்சிட்டியில தான் ரெஜிஸ்டர் ஆக போறீங்க. ரைட், அப்போ எப்படி ரெஜிஸ்டர் ஆகலுமெண்டா விசிட் பண்ணாலும் இந்த சைடு. ரைட், ஓவராலாக செல்லிட்டு நான் சைடுக்கும் போய் காட்டுறேன் சரியா. என்னண்டா
ரெஜிஸ்டர் ஃபார் எஃப்ஐடி ப்ரோக்ராம், எஃப்ஐடி என்றது ப்ரீ டிகிரி ப்ரோக்ராம் வந்து விசிட் பண்ணணும் இந்த வெப்சைட்டுக்கு FIT.BIT.LK. ரைட், இது FIT.BIT.LK ஈந்ததுக்கு எஃப்ஐடியில் ஒரு வெப்சைட் தான் சரியா, எஃப்ஐடிக்காண்டி செஞ்ச மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று தான் இது சரியா. அதில் போய்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா ரெஜிஸ்டர் பண்ண போல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வரும் சரியா. ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று வரும், அதை கம்ப்ளீட் பண்ணால் சரி சரியா. அதை கம்ப்ளீட் பண்ணேக்கு என்ன செய்ய வேண்டி வரும்டா 4000 வந்து பே பண்ண வேண்டும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சரியா. பொதுவாக ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி என்றா இயர் பை இயர் தான், பை இயர் மாதிரி தான் பாரு சரியா. ஒரு வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணண்டா, செல்வம் ஜனவரியில் ரெஜிஸ்டர் பண்ணண்டா டிசம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சும் சரியா. நீங்க எந்த மந்த் ரெஜிஸ்டர் பண்ணாலும் டிசம்பர் 31st போல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் சரியா. ஜனவரிக்கு புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செய்யும் ரைட். அப்ப இப்ப நீங்க இப்ப எஃப்ஐடி செய்ய போறேன்டா நீங்க இப்ப எப்படியும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வார் ரைட். எக்ஸாம் எழுதணும் ரெஜிஸ்டர் பண்ணோம் ரைட். படிக்க போல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை ரைட். என்னண்டா பொதுவா நான் மொடியூல்ஸை பற்றி பேசுவேன் சரியா. கொலம்பு யூனிவர்சிட்டியிலேயே இந்த எஃப்ஐடி பிஐடி ப்ரோக்ராம் மொடியூல்ஸ் எல்லாம் என்ன சொல்ல சாஃப்ட் காப்பியாக தான் நீக்கும், அப்படின்னா பிரிண்டட் டாக்குமெண்ட் மாதிரி தான் நீக்கும் சரியா. உங்களுக்கு வீடியோ கிளாஸஸோ இல்லாட்டி ரெக்கார்டிங்ஸோ எந்த விதமானும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ரைட். எல்லாம் சாஃப்ட் காப்பியா, ஏன்னா அது பிரிண்டபிள் டாக்குமெண்ட் மாதிரி தான் நீக்கும் ரைட். அதை நீங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணி நீங்களா ரீட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ல தான் நிற்கும் சரியா. அப்போ அங்கே டீச் பண்ணுறது இல்லை ரைட். மற்ற கோர்சஸுக்கு ஈகியமாய் அவங்க உங்களுக்கு லெக்சர்ஸ் மாயோ ஒரு செஷன் மாயோ நடத்த மாட்டாங்க, டாக்குமெண்ட்டை மட்டும் தருவாங்க, அடுத்த எக்ஸாம் வைப்பாங்க ரைட். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியதுக்குண்டா எஃப்ஐடிக்கான்னு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சரியா. ரெஜிஸ்டர் பண்ண போல 4000 கட்டணும் ரைட். இது எக்ஸாம் ஃபீ அல்ல ரைட்டா, இது எக்ஸாம் ஃபீ அல்ல. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணேக்க உங்களுக்காண்டி அக்கௌண்ட் ஒன்று எஃப்ஐடி அக்கௌண்ட் ஒன்று திறக்க கட்டுறது ஃபீ மட்டும்தான் ரைட். அது முடிய நீங்கள் என்ன சொல்கிற எக்ஸாம்ஸ் எழுத போல ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை கட்ட வேண்டி வரும் சரியா. அப்படி இதாக்கின பிறகு உங்களுக்கு விஎல்இன்னு ஒன்று எக்ஸஸ் தருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு எக்ஸஸ் ஒன்று கிடைக்கும், இ லேர்னிங் போர்ட்டல்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ விஎல்ஏன்னு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு அந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி மொடியூல்ஸ் த கண்டெனிக்குது அதெல்லாம் நீங்கள் அங்கே போய்த்து பார்க்கலும் சரியா. சில யூனிவர்சிட்டியில் அதை மூட்லன்னு யூஸ் பண்ணுவோம் நேம், இல்லாட்டி எல்எம்எஸ் மாய் லேர்னிங் சிஸ்டம் ஒன்று மாய் யூஸ் பண்ணுவாங்க ரைட். அப்போ இங்கே பொதுவாக கொலம்பு யூனிவர்சிட்டியில் இல்லை விஎல்இன்னு சொல்லி சரியா. அப்போ ரைட், இப்போ நான் வெப்சைட் உள்ள போய்த்து பார்ப்போம் என்ன ஆயிக்கேன் ரைட். இப்படித்தான் அந்த வெப்சைட் வரப்போகுது ரைட். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் லிங்கை டிரெக்டாக கிளிக் பண்ணி போவேன் ரைட். அது ஒரு லிங்காக தான் போட்டீங்க சரியா. இவரத்தில் அபவுட் எஃப்ஐடியை பற்றி எல்லாம் தந்தீங்க நார்மலாக நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்க்கல. எஃப்ஐடி என்ன ப்ரீ டிகிரி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படியெல்லாம் போட்டீங்க சரியா. அப்போ என்னென்ன மொடியூல் என்ன இவரத்தில் போட்டீங்க ரைட். இந்த மொடியூலில் இதைத்தான் செல்றேனா தேண்டா இதை செல்லுவாங்க மொடியூல் நம்பர் ரைட். பொதுவாக யூனிவர்சிட்டியில எல்லா மொடியூல்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பரிங் பொதுவாக இவற்றில் எஃப்ஐடின்னு வர மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ இந்த எஃப்ஐடியான துண்டு வராது ரைட். இப்போ எஃப்ஐடி லீக்கத்துக்கு வருது, மற்றபடி பொதுவாக பின்னிக்கு நம்பர் ஒன்றும் லெட்டர் ஒன்றும் அப்படித்தான் வரும் ரைட். அப்படி வரும் பொதுவாக கோஸ்ட நேம் வரல ரைட். ஆனால் இங்கே கோஸ்ட நேம் வருது ரைட். மற்ற எப்படி டெஸ்ட் என்ன அதுன்ற பற்றி ஈக்குது சரியா. அப்ப இவடத்த ரீட் பண்ணேலும் இது பொதுவா சரியா. அப்ப என்னண்டா இவற்றில் எத்தனையோ அபவுட் அண்ட் இது அபவுட்லாம் இந்த விஷயங்கள் ரைட். இல்லாட்டி இவற்றில் அபவுட் எஃப்ஐடின்னு கிளிக் பண்ணாலும் போகும் ரைட்டா. அடுத்தது இவற்றில் ஒன்று கோ டு த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் ரைட். அதை கிளிக் பண்ணிங்கண்டா உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக் கொண்டு வரும்
இல்லாட்டி டிரெக்டா நீங்க இந்த ஹோம் பேஜ்ல தான் நீங்க அப்ப நீங்க போயிட்டு எதை கிளிக் பண்ணலுமெண்டா இந்த ப்ரோக்ராம்ன்றதை கிளிக் பண்ணலும் சரியா ப்ரோக்ராம்ன்றதை கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துக்கு தான் வரும் ரைட் நீங்க இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது ஃபவுண்டேஷன் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஃப்ஐடி அதில் சிலபஸ் என்ன அது சிலபி என்னாண்டு போட்டு சிலபஸ் என்னாண்டு போட்டு ஒரு ஹேண்ட் புக் இருக்கும் சரியா அப்போ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ரைட் இதில் இது அவ்வளவும் என்ன தெரியுண்டா ஐசிடி அப்ளிகேஷன்ஸ் என்ற மொடியூல் ரைட் அதேபோல் இங்கிலீஷ் ஒரு மொடியூல் ஆகிக்குது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு மொடியூல் ஆகி ரைட் இவரத்தில் ஈக்கத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் இவற்றில் ஈக்கத்தை நீங்கள் பிறகு ரீட் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த டாக்குமெண்ட்டையும் நான் போட்டேன் குரூப்பில் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம் சரியா ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் தியரி ஹவர்ஸ் பொதுவாக இந்த தியரி ஹவர்ஸ் தான் மெயின் உங்களுக்கு ரைட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு இல்லை ரைட் அதில் செல்ஃப் லேர்னிங் நீங்கள் படிக்கணுமானத்தையும் அவங்க தந்திங்க நீங்கள் தேவை கண்டு படிக்கணும் அது ரைட் அவங்க தரல வேலைக்கு கூட அதே போல் ஒவ்வொரு மொடியூலாக அவங்க தந்திருக்காங்க சரியா ஒவ்வொரு மொடியூலாக நீங்கள் பார்த்துட்டு போயிடும் ரைட் அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படின்னா ஒவ்வொரு டியூட்டர்ஸும் அவங்க என்னென்ன மொடியூல் செய்வாங்க ஒரு டீச்சர்ஸும் என்னென்ன மொடியூல் செய்கிற அவங்களோட மொடியூலை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்னும் ரைட் அப்போ ரைட் அப்போ இவடத்துக்கு போனால் இந்த இதுவல் ஒவ்வொரு டைம் இவட்லையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தீங்க எஃப்ஐடி தானிய அப்படி தந்தீங்க ரைட் ஒவ்வொரு மொடியூலும் சும்மா தந்தீங்க ரைட்டா இது அவடத்துல அடுத்து லேர்னிங் போகிற மாதிரி அப்போ இவரில் ஹோம்லி எந்த சுட்டியும் இவரில் ப்ரோக்ராம் அடுத்த டெப்பு போன மாதிரி அபவுட் முடிய ப்ரோக்ராம் அடுத்த டெப் போன மாதிரி ப்ரோக்ராமுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்த டெப்பா என்ன வந்து லேர்னிங் வந்து ரைட் இப்போ நீங்கள் அதுக்கு போய் இது பார்க்கலாம் சரியா இதில் பெருசாக ஒன்றும் இல்லை ரைட் மொக் எக்ஸாம் எல்லாம் இது பிஎஸ் அந்த 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 வெப்சைட்டோட ரிலேட்டடாக தான் நடக்கும் ரைட் அவங்களோட மொக் எக்ஸாம் எல்லாம் ரைட் அப்புறம் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக இருக்குது ரைட் இவற்றில் தந்தீங்க நான் ஒன்று ரைட் இது இப்பேத்து அப்டேட்டுக்குரியே தான் சரியா இப்போ இதில் போட்டிக்கே தான் இப்பேத்து இந்த எக்ஸாம் ஃபீ அதுவெல்லாம் போட்டிக்கு வருது சரியா ஐசிடிக்கு எவ்வளோ 2 hours டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் 2 hours சரியா அப்போ நீங்கள் எஃப்ஐடி எழுதுதாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எழுபது டெஸ்ட் மட்டும்தான் எழுதுவோம் அப்போ அது 3000 ரைட் 3000 போட்டிருக்காங்க சரியா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் 4500 ரைட் அப்போ அது உங்களுக்கு தேவை இல்லை ரைட் அதுக்கு அடுத்தது இது இங்கிலீஷ் ஃபார் ஐசிடி அதுவும் 2 hours எல்லாம் 2 hours பேப்பர் தானிக்கும் 50 MCQs சரியா 5 choices இருக்கும் அதில் 5ல் 1 வரையிலும் மல்டிபிள் சாய்ஸஸ் மேலும் ரைட் அது சரியா இதைத்தான் சொன்ன விஎல்இ அண்டு ரைட் அவனோட ஸ்டூடெண்ட் லேர்னிங் வெப்சைட் ஒன்று சரியா அது ரைட் அப்போ மெயினாக எல்லா டெஸ்ட்டும் 3000 தான் சரியா 3000 தான் அப்போ 9000 நீங்கள் பே பண்ணணும் இதுக்கு கோர்ஸ் ஃபீ சாரி எக்ஸாம் எழுத டைமுக்கு ரைட் எக்ஸாம் ஃபீயாக பே பண்ண வேண்டி வரும் சரியா நீங்கள் எல்லாத்தையும் ஒரேடி போடணும்னு இல்லை ஆனால் அவங்களோட இப்போ ஜூலையில் நடக்க போகிறது லாஸ்ட் எக்ஸாம் சரியா பொதுவாக காமனாக ஒவ்வொரு இயரும் 4 இல்லாட்டி 5 எக்ஸாம்ஸ் நடக்கும் ரைட் காமனாக 4 தான் 4 எக்ஸாம்ஸ் நடக்கு அந்த இயர் ஃபுல்லாக ரைட் அப்போ இது கடைசி ஜூனில் ஒன்று இது ரைட் மேல ஒன்று நடந்த ஜூனில் ஒன்று இது திருப்பி ஜூலையில் சரியா அப்போ நான் கிளாஸஸ் எல்லாம் எப்படி நடக்குன்னா ஜூலையை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது ரைட் அப்போ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஒன்றோ என்ன செய்யணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே கிளிக் பண்ணி போவே மேலும் இல்லாட்டி இதை ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி போவே மேலும் சரியா அப்போ இவடத்துல தெளிவாக போட்டிங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ண எல்லாத்தையும் போட்டிங்க சரியா இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஒன்று கொடுக்க வேண்டி வரும் சைன் அப் பண்ண வேண்டி வரும் சரியா சைன் இன் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் ஒன்று இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் ஒன்று இருந்தால் இவடத்தால் போய்த்து எஃப்ஐடி போர்ட்டலு போயிடும் ரைட் அப்படி போவேல என்னது கண்டா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் ஒன்று ஈக்காது அப்போ நீங்கள் இடத்தால என்ன ஒரு இதோண்ட கொடுத்து ரைட் இதில் செஞ்சுக்கணும் போயிடும் ரைட் இப்போ கரண்ட்ல எவ்வளோ போகுதுண்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 4000 அதைத்தான் நான் டாக்குமெண்ட்லேயும் போட்டிருந்தேன் ரைட் டாக்குமெண்ட்லேயும் போட்டிருந்தேன்
சம்டைம் அது மாறும், ரைட்? அப்போ என்னென்னா இவற்றில் பேமெண்ட் வச்சுருண்டி தானே, அப்போ அதை டவுன்லோட் பண்ணி என்ன செய்ய வேண்டி வருமானா, இப்போ இப்படி பொதுவாக யூனிவர்சிட்டி ரிலே ரிலேட்டடான எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம், சரியா? கொமனாக தரமாட்டான், ரைட்? அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டி வருமாண்டா, அந்தந்த யூனிவர்சிட்டிக்குரிய இப்படி பேமெண்ட் ஓய்ச்ச மாதிரி இருக்கும், சரியா? அப்போ அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு பேங்க்ல உள்ள போய் அந்த சிட்டுவாரமாய் பே பண்ணுவாங்களே, அந்த ப்ளூ பிரிண்டோட வரும், அந்த சிட்டுவாரமாய் பே பண்ணித்தான், அதோட அட்டாச் பண்ணித்தான் நீங்க சப்மிட் பண்ண வேண்டி வரும், சரியா? அப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி உள்ளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போகல ஒரு இடத்துல வச்சு கேட்பான், சரியா? இது இது போட்டியான், இதை வாசித்தா நீங்க வரும், சரியா? அப்ப கேட்பான். அங்க போயிட்டு நீங்க என்ன செய்ய வேண்டி வருமாண்டா, இந்த 4000 பே பண்ண இந்த பேமெண்ட் வவுச்சர் தானே, அந்த பேமெண்ட் வவுச்சர்ல நீங்க எல்லாம் வெளிக்கொண்டா போவீங்க, சரியா? இப்ப இதுல வேற இதையும் போட்டீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரைட், எதிர அமௌண்ட் கட்டி என்னத்தை பத்தி எல்லாம் போட்டி, ரைட்? இதை வாசிச்சா உங்களுக்கு விளங்கும், ரைட்? வாசிச்சா விளங்காம இருக்காது, ரைட்? அப்ப இதை வாசிச்சா உங்களுக்கு எது எது இதாக்கு, சரியா? அவங்களோட அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரைட்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏன்னு இவற்றில் கேட்டீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போல தான் பே பண்ண வேண்டி வார, சரியா? ரைட். அப்ப அதை ரெஜிஸ்டர் பண்ண எப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று வந்தீங்க இப்ப, ரைட்? ரைட். ரைட். அப்ப இப்ப உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எப்படி எந்த ஒரு ஐடியா வந்து ரைட்? அப்ப இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்னது, மற்றது இ டெஸ்ட் என்னது, அப்ப இதால என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வாரன்றதை பத்தி அது முன் நான் நினைக்கிறேன் அது முன் வந்தீங்க இப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ரைட்டா? கைஸ், இப்போ வந்து நாங்கள் எஃப்ஐடி பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றியா, எஃப்ஐடி பற்றி நான் பேசிக்காக நார்மலாக சொல்கிறேன். ஒரு எஸ் பிரதர் சொல்லியிருப்பாரு, சொல்கிறேன், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஃப்ஐடி வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பிஐடி செய்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஒரு பேசிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ஒன்று பண்ணால் உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் எஃப்ஐடியில் வந்து 3 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 3 சப்ஜெக்ட்லேயும் வந்து ஐசிடி
அப்ளிகேஷன், இங்கிலீஷ் ஃபார் ஐசிடி, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஐசிடின்னு 3 சப்ஜெக்ட் இருக்குது. 3 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 3 செஞ்சு டெஸ்ட்டு மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிஐடி போகலாம். அது இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று மாதிரி ஒன்றுண்டா அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செஞ்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுக்க எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் எஃப்ஐடி இதான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு உங்களோட விஎல்இ எக்ஸஸ் எடுக்கிறது. ஸோ விஎல்இ எக்ஸஸ் அவங்களோட எஃப்ஐடி வெப்சைட்டுக்கு போனால் இவங்க FIT.BIT.LKன்னு மாதிரி அவங்களோட வெப்சைட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பர்சனல் நம்பர் மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு போய்த்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று மாதிரி உங்களோட நார்மலாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், ஐடி நம்பர், உங்களோட ஃபோட்டோ ஒன்று மாதிரி போடுறதுக்கு ஒரு வேலை கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஒன்று மாதிரி இதாக்கி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டையும் வச்சு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயையும் பே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்களோட விஎல்இ போர்ட்டலுக்கு வந்து எக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து அவங்களோட நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேசிக் நோட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் அவனோட வந்து நார்மலாக அவனோட அகாடமிக் இயர் வந்து இப்போ எஃப்ஐடிக்கு 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் கோர்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து ஜனவரி டு டிசம்பர் மாதிரி தான் அவனோட டைம் ரேஞ்ச். ஜனவரியில் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஎல்இ அதுக்கப்புறம் அவன் பொதுவாக இயர்லி இதுதான் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. ஸோ 5th வந்து ஒரு டிமாண்டில் மாதிரி கொடுக்க சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இருந்தாங்கண்டா வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணாங்கண்டா 5th attempt கொடுப்பாங்க. ஸோ அந்த 4th வந்து ஃபர்ஸ்ட் attempt வந்து பெரும்பாலும் மார்ச் ஏப்ரலில் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் நினைக்கிறேன் 2nd attempt முடிஞ்சிருக்கும். 3rd attempt வந்து நெக்ஸ்ட் மந்த் மாதிரி இருக்கு. ஸோ 4th attempt வந்து ஜூலைல தான் நினைக்கிறேன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எங்களோட கிளாஸில் ஜாயின் ஆகிட்டா, எங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் ஆகிட்டா உங்களுக்கு 4th attemptல எக்ஸாம் செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து 1 இயர் டைம் தான் தருவாங்க, ஜனவரி டு டிசம்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 3 சப்ஜெக்டையும் வந்து அந்த இயருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அதை பிஐடி ரெஜிஸ்டர் இன்டேக் ஸ்டார்ட் பண்ணலன்னு வந்து உங்களுக்கு அதில் ஜாயின் ஆகலாம். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு மிஸ் ஆகிட்டா வந்து அவங்க இன்னொரு இயர் தருவாங்க. நீங்கள் வந்து திரும்பவும் ரினியூ பண்ணணும் நெக்ஸ்ட் இயரும். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டீங்க, ஒரு சப்ஜெக்ட் 50 மார்க்ஸுக்கு கீழே அப்படின்னும் போது ஒரு 1 இயர் டைம் ரேஞ்ச் தருவாங்க. அதுக்குள்ளுக்கு நீங்கள் அந்த நெக்ஸ்ட் இயரில் ரினியூ பண்ணி நீங்கள் அந்த சப்ஜெக்டை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். நீங்கள் 3 சப்ஜெக்டும் சேர்த்தையில் அந்த ஒரு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு போகலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இயரும் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட்லேருந்து செய்வாங்க திரும்ப ரினியூ பண்ணி. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னொரு 1 இயர் சான்ஸ் இருக்குது. அந்த 1 இயர்க்குள்ளுக்கும் ஒரு 4 attempts வரும் தானே. ஸோ அதுக்குள்ளே ட்ரை பண்ணி முடிக்கப்பா. ரைட். அப்போ அவர் அப்துமணி என்ன சென்னண்டு விளங்கிக்கும். ரைட். என்னடா பொதுவாக நீங்கள் இந்த டெஸ்ட் 3 மட்டும் செஞ்சீங்கடா. ரைட். இந்த டெஸ்ட் 3 மட்டும் செஞ்சீங்கன்னா ஒரு என்ன ரைட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸ்டேட்டஸ் லெட்டர் வந்து தருவாங்க சரியா, இந்த டெஸ்ட் 3 செஞ்சீங்கடா. ரைட். அப்போ அதை வச்சு நீங்கள் பிஐடிக்கு ஜாயின் ஆகலாம். ரைட். பொதுவாக எஃப்ஐடி என்னத்துக்கு செய்கிறேன்னு சொன்னா இதில் ஒரு குவாலிஃபிகேஷனும் கேட்குறதில்ல தானே. உண்மையா குவாலிஃபிகேஷனும் கேட்கறது இல்லை. அப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்கறது இல்லாதால் ஏதாவது ஒரு
ஒரு டிப்ளமா லெவல் ஒன்றுமாய் சரியா ஒரு டிப்ளமா லெவல் ஒன்றுமாய் முடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறார்கள். இதை செய்வாங்க, இந்த கோர்ஸை செய்வாங்க. இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை முடிச்சிங்கன்னா உங்களோட இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். சரியா, அதுக்கு பிறகு அந்த சர்டிஃபிகேட் லெவலு போவீங்க நீங்கள், ரைட்? அப்போ அப்போ அதை முடிய பேச்சுலர் ஆஃப் ஐடியை பற்றி அப்போ இது முடிஞ்சு நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னா எஃப்ஐடியை முடிச்சு அப்படியே பிஐடி உள்ளுக்கு என்ட்ரு ஆகத்தான். சரியா, அப்போ நாங்கள் இங்கே எங்களோட இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் சம்மந்தமான எதுவும் இந்த இன்டேக்கில் நாங்கள் செய்ய மாட்டோம். சரியா, நெக்ஸ்ட் இயர் இன்டேக்லேருந்து நாங்கள் அதையும் கன்சிடர் பண்ணோம், ரைட்? அப்போ அதுக்கு வந்து பிஐடியை பற்றி கொஞ்சம் செல்ல முந்தி அதில் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்து செல்ல முந்தி ரிட்மட் இன்ஸ்டியூட் சரியா ஒரு கோச்சிங் சென்டர் ஒன்று அவங்கள அந்த எஃப்ஐடி பிஐடி ப்ரோக்ராம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டரா ரைட் ஈகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரிட்மத்தை நீங்கள் திங்க் பண்ணலாம், ரைட்? என்னடா ரிட்மத்தில் மற்ற கோர்சஸும் நடக்குது இல்லைன்னு இல்லை. இப்போ நான் கொலம்பு யூனிவர்சிட்டி ரிலேட்டடான கோர்சஸ் பார்த்தேன்னா எஃப்ஐடியும் பிஐடியும் தான் நடக்குது, ரைட்? அதை தவிர மற்ற ஓலவல் லெவல் வேற வேற எக்ஸ்டர்னல் கோர்ஸ்கள் சம்பந்தமான சில மாடியூல்ஸும் நடக்குது. அப்போ நான் இவற்றில் அதை மென்ஷன் பண்ண இல்லை, ரைட்? ரைட், அப்போ என்னென்னா பொதுவாக ரிட்மத்தில் எல்லா கோர்சஸும் ரைட், எல்லா கோர்ஸும் பிஐடி எஃப்ஐடி மட்டுமல்ல, மற்ற ஸ்கூல் லெவல் ஆகிக்கட்டும், யூனிவர்சிட்டி லெவல் ஆகிக்கட்டும், இல்லாட்டி ரைட் நார்மலாக கோர்சஸ் செய்கிறதாகிக்கட்டும், எதாக இருந்தாலும் என்டையர்லி ஆன்லைனாக தான் நடக்கும், ரைட்? எல்லாம் ஆன்லைன் தான், ரைட்? எந்த லொக்கேஷன்லேருந்தும் ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்லாம் நடக்கும். சரியா, அப்போ இந்த டாக்குமெண்ட் மெயினாக பேஸ் பண்ணி செஞ்சு எஃப்ஐடி ஸ்டூடெண்ட்ஸு தான், ரைட்? அப்போ அதனால தான் எஃப்ஐடிஎம் பிஐடி ரிலேட்டடான மட்டும் போட்டிருக்கோம் இதில். சரியா, அப்போ இந்த டாக்குமெண்ட் எப்படி இதாக்கினதை பற்றி ஒரு இதொன்றை தான் கொடுத்தி வரலுமே, ரைட்? மெயின் டேக்கோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று தனி, ரைட்? அப்போ எங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரைட்? இந்த எஃப்ஐடி ப்ரோக்ராம் அது சில ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்சஸுக்கும் சரியா டிப்ளமா கோர்சஸுக்கும் யூஸ் பண்ணுறேன். சரியா, அப்போ ஹையர் நேஷனல் டிப்ளமா ஹெச்என்டி இல்லாட்டி ஐடி ரிலேட்டடான கிராஜுவேட்டட் பார்ட்ஸ் அதில் போதும் நான் எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் எந்தெந்த கோர்ஸிங்க நான் இவற்றில் மென்ஷன் பண்ண இல்லை, ரைட்? அப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்தந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் ஆகிறண்டா இந்த எஃப்ஐடி கோர்ஸை என்னது ஓலெவல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓலெவல் கம்ப்ளீட் ஆகிருந்து ஏலெவல் இன்கம்ப்ளீட்டண்டா ஏலெவல் ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா சிலத்தில் எஃப்ஐடி சர்டிஃபிகேட் சஃபிஷியன்ட் ஆகிக்கும் அந்தந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணு. சரியா, விவரில் நான் போட்டேன் ஹை எஜுகேஷன் ஹை நேஷனல் டிப்ளமாவும் ஐடி ரிலேட்டடான அண்டர் கிராஜுவேட் பாத்வேஸையும் போட்டீங்க. சரியா, அப்போ சில விஷயங்கள் இவற்றில் நான் மென்ஷன் பண்ணிக்கேன், ரைட்? ரைட், இப்போ இதில் என்னென்னு போட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எஃப்ஐடி கேட்டாங்க சம்டைம் நீங்கள் ஏதாவது டிப்ளமான்னு செய்ய போகல சரி இல்லாட்டி டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போகல அவங்களுக்கு அதில் எஃப்ஐடி ஃபவுண்டேஷன் இன் ஐடி கேட்டாங்கண்டா அவங்களோட டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணி கதைச்சிக்குவோம், ரைட்? யூசிஎஸ்சி எஃப்ஐடி ப்ரோக்ராம் எக்ஸெப்டடா இல்லையான்றதை பற்றி நீங்கள் கதைச்சி ஒரு முடிவுக்கு பைத்துட்டு தான் நீங்கள் அந்த கோர்ஸை தொடங்க. இல்லாட்டி தெரியும் தானே என்னண்டா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது ரெஜிஸ்டர் ஃபீ வேற கட்டணும், அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் வேற பே பண்ணணும், ரைட்? அப்போ அது சம்மந்தமாக கதைங்க கொண்டு தான் நாங்கள் எங்களோட டாக்குமெண்டேஷனில் போட்டிருக்கோம் இதை, ரைட்டா? ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டாக தான் போட்டிருக்கோம். சரி, ரைட்? அப்போ இதில் என்னண்டா உங்களோட எக்கடமிக் சைடு எடுத்து பார்த்தேன்டா, ரைட்? அப்போ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி தான் எஃப்ஐடி ஆகலுக்கு இந்த 3 கோர்ஸ் இருக்குது. பிஐடி போல மற்ற ஐடி ரிலேட்டடான மாடியூல்ஸ் எல்லாம் வரும், ரைட்? அப்போ அதை நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இடத்துல, ரைட்? ரைட், அப்போ ரியல் வேர்ல்டோட சம்மந்தப்பட்ட என்னென்ன டூல்ஸ் உங்களோட தேவைப்படும், ரைட்? எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பொதுவாக நாங்கள்
2 பேட்டர்ன் யூஸ் பண்ணோம் சரியா, 2 பேட்டர்ன் யூஸ் பண்ணோம். பொதுவாக தியரியோட பேப்பர் செய்த பேட்டர்ன் ஒன்று மீக்குது. எல்லாத்தையும் என்ன செய்வோம்டா, தியரியோட பேப்பர் செய்கிறேன்னா தியரி முடிச்சேன்னா தியரியை பெய்து கொண்டீங்க போல பேப்பர்ஸே நாங்கள் கொண்டு வந்து இடையில அதே உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரியா. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வச்சு ஒரு பார்த்தோன்னே மீக்கி இல்லைன்னா நாங்கள் பேப்பர் செக்ஷன் பை செக்ஷன் பேப்பர்ஸை வச்சுக்கொண்டே உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இப்படித்தான் தியரி அமையுது ரைட். அப்போ கைட் பண்ணி அதுக்கு பிறகு எக்ஸாம்ஸ் வைப்போம். அப்படி பேட்டர்ன் உண்டு மீ சரியா. அதைத்தான் செல்லிங் மாடல் பேப்பர்ஸ் ஒரு மோக் எக்ஸாம் மாதிரி வைப்போம் சரியா. அடுத்து ரைட். அப்போ இந்த இந்த பெட்ஜுக்கு இது நடக்கா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு இதுவும் செய்ய மாட்டோம் இந்த பெட்ஜுக்கு ரைட். நெக்ஸ்ட் இயர்லேயும் தான் அது அந்த விஷயங்கள் நடக்கும் ரைட். பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு எஃப்ஐடியை பொறுத்தவரையில் பாஸ் பேப்பர்னு ஒன்று இல்லை ரைட். உங்களுக்கு விஎல்இல கொஞ்சம் மொக்க எக்ஸாம் வச்சுப்பாங்க, நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலும். இல்லாட்டி நாங்கள் புக் ப்ரொவைட் பண்ணோம் ரைட். என்னென்ன புக்குன்ற பற்றியெல்லாம் செல்லும் சரியா ரைட். அகாடமிக் சப்போர்ட்டை பற்றி நான் இவற்றில் போட்டீங்க ரைட். நீங்கள் செஷன் நடக்க போல ரைட். செஷன் நடக்க போல நீங்கள் டியூட்டர்ஸோட பேசவே மேலும், அதாவது டீச்சர்ஸ் நாங்கள் எடுப்போமே அதை சரியா. டீச்சர்ஸோட பேசவே மேலும் ஓனமான மாதிரி பேசி உங்களுக்கு விளங்காத செக்ஷனை கிளியர் பண்ணிக்கொள்ள ரைட். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசணும். அந்த ஒரு பேட்டர்னில் தான் நீங்கள் இந்த ஜூம் லிங்கை பார்த்தீங்கன்னா விளங்கும் ரைட். உங்களுக்கு மெசேஜ் பண்ணவோ ரைட், மெசேஜில் கேட்க இயலாது. நீங்கள் உங்களோட தேவையை அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சரியா ரைட். அப்போ நீங்கள் டிரெக்டாக டீச்சரோட டிரெக்டாக அணுகி கேட்குமா ரைட். இல்லாட்டி உங்களுக்கு செஷன்ஸ் முடிய ஒரு டவுட் ஆகியிருந்தா நீங்கள் டீச்சரோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ரைட். அவர் இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும் சரியா. அப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குமெண்டா ரைட். மற்றது நான் கிளாஸஸ்ட ரெக்கார்டிங் ஏதாவது மிஸ் பண்ணால் அதுவரை தருவோம் ரைட். ஏதாவது ஒரு செஷன் விளங்க இல்லைன்னா அப்படி ரிப்பீட் செஷன் அதெல்லாம் வைக்க ஏற்பாடெல்லாம் இருக்கு ரைட். அது முடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸை பார்த்தா பொதுவாக எல்லா மெட்டீரியலும் ரைட். இப்போ வரங்காட்டு நடக்க எல்லா மெட்டீரியலும் பொதுவாக சில சில இதுவரை மட்டும் நாங்கள் பிடிஎஃபாக கொடுக்கறது சரியா. பிடிஎஃபாக கொடுப்போம் சாஃப்ட் காப்பியா ரைட். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணேலும் எது வரைன்னா நாங்கள் புக் தரும் வர ரைட். பொதுவாக எல்லா கோர்சஸும் எஃப்ஐடி பிஐடி மட்டுமல்ல இன்ஸ்டியூட்டில் நடக்க எல்லா கோர்சஸும் பொதுவாக பிரிண்டட் நோட்ஸாக தான் நீக்கும் சரியா. பிரிண்டட் நோட்ஸ் இல்லாட்டி மாடல் பேப்பர் கம்பிலேஷன்ஸ் சரியா. மாடல் பேப்பர்ஸ் அடித்ததாகவும் இல்லாட்டி செக்ஷன் பை செக்ஷன் அடித்ததாகவும் அப்படி ஒரு பேட்டர்னில் தான் நீக்கும் சரியா. அப்போ எல்லாம் அதை டோர் டெலிவரி பண்ணோம் சரியா. அப்போ எங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ரைட். பிரிண்ட் பண்ணணும் தேவையில்லை, நாங்களே பிரிண்ட் பண்ணி அனுப்பி வைப்போம் பொதுவாக ரைட். ப்ராக்டிஸ்க்கு விசுவல் நடக்கும், வீடியோ லெக்சர்ஸ் லைவாகவும் ஜாயின் பண்ணாலும் ரெக்கார்டிங்காகவும் கொடுக்கும். ஒரு ஹைப்ரிட் பேட்டர்னில் தான் இப்போ. ஹைப்ரிட் பேட்டர்ன் போல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஆன்லைன் அப்படி அல்ல. ஆன்லைன்லேயே நாங்கள் லைவாகவும் கிளாஸ் எடுப்போம், ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு தருவோம். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து முடியணுமெண்டு சில விஷயங்களை வச்சுக்கொண்டு அப்படி தரும் சரியா. டியூட்டர்ஸ் ப்ரொஃபைல் பார்த்தண்டா எஃப்ஐடி ப்ரோக்ராமுக்கு ரைட். எல்லாம் அண்டர் கிராஜுவேட் மாதிரி தான். எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படிப்பிக்க எல்லாம் அண்டர் கிராஜுவேட் மாதிரி தான் ரைட். ஒரு யூனிவர்சிட்டியில் ரைட். அப்போ அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணிக்கணும் இடத்துல அண்டர் கிராஜுவேட் அவனோட எக்ஸ்பீரியன்ஸே மென்ஷன் பண்ணிங்க. பொதுவாக எல்லாரும் 3 years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்காக தான் ரைட். அப்போ மேத்ஸ் மாடியூல் செய்கிறது நான் தான் ரைட். அப்போ நீங்கள் இதை பார்த்தா குவாலிஃபிகேஷன் என்னென்னு விளங்கும். இந்த R&D ரீடிங் ரைட். அண்டர் கிராஜுவேட் மீன் பண்ணி தான் போட்டுருது ரைட். அப்போ ஐசிடி அப்ளிகேஷன் நாஸ் செய்வாது. அவரோட குவாலிஃபிகேஷன் என்னென்றும் யூனிவர்சிட்டி என்னன்னு வீட்டில் நான் மென்ஷன் பண்ணிக்கேன் ரைட். அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கலும். லெஜர்ஸனா தான் அவங்களோட அந்த மிஸ் தான் இங்கிலீஷ் ஐசிடி அந்த மாடியூலை செய்வார் ரைட். அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன, எங்கள் யூனிவர்சிட்டி ரைட். எல்லாரும் பொதுவாக அவங்களோட அப்படின்னா அந்த ரிலேட்டடான ரைட். மேத்ஸ் ரிலேட்டட், ஐடி ரிலேட்டட் சரியா, இங்கிலீஷ் ரிலேட்டட்
சரியா? அந்தந்த ரிலேட்டடான ஃபீல்டில் 3 இயர்ஸ் மேலே ஓவர் 3 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல் தான். சரியா? அப்போ நீங்கள் உங்களோட செஷனுக்கு ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எப்படி இந்த செஷன் எப்படி இருந்து என்ற ஒரு ஐடியாவும் அடிக்கலும். சரியா? ரைட். அப்போ இப்போ நாங்கள் ஒவ்வொரு செஷனாக செல்வோம். ரைட்? ஒவ்வொரு மேத்ஸ், அப்புறம் ஐசிடி, ரைட், அப்புறம் இங்கிலீஷ், ஒவ்வொரு மாடியூல்லையும் என்ன நீக்குது எப்படி எப்படி பேட்டர்னில் படிப்பிப்பாங்கன்னு செல்வோம். ரைட்? அதுக்கு முந்தி நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். என்னடா பிஐடி முடிஞ்சு நீங்கள் எஃப்ஐடி போகிறீங்களா, பிஐடியில் என்ன நீக்குது விஷயங்கள். ரைட்? அதுக்கு பிறகு எஃப்ஐடியில் இப்போ நீங்கள் எஃப்ஐடி செஞ்சுட்டு வரதே ஏலெவல் கம்ப்ளீட் இல்லைன்றதால தானே. ரைட்? அப்போ பிஐடி போகிறேன்டா, பிஐடியில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதுவரை நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். ரைட்? அதை எப்படின்னா பொதுவாக எஃப்ஐடி கோர்ஸ் டீச் பண்ணுற எல்லாரும் பொதுவாக ரிட்மெத் இன்ஸ்டியூட்டால் தான் டீச் பண்ணோம் நாங்கள். ரைட்? ஆனால் பிஐடி ஃபுல்லாக ரிட்மெத் மட்டும் செய்கிறதில்ல. சரியா? அப்போ என் ஃப்ரெண்டும் அவரோட இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து தான் அப்படின்னா டியூனெஸ்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து, சரியா, அவங்களோட பிஐடி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ரிட்மெத்தும் டியூனெஸ்ட்டும் கொலபரேட் பண்ணி தான் ஒரு இன்ஸ்டியூட் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களோட அந்த பிஐடி ஜேர்னி கண்டினியூ ஆகும். சரியா? அப்போ பிஐடியை பற்றி பாவம் நான் இங்கே வச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சொல்றது இல்லை. ரைட்? இதை நாங்கள் பிஐடி தொடங்கும் முந்தி ஒரு செஷன் ஒன்று வைப்போம், அதில் வச்சு நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே வச்சு மெயினாக பிஐடி என்ன எபிடி என்ன குவாலிஃபிகேஷன் ஈக்கான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லிக்குது. சரியா? என்கிட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அது மற்றது இந்த என்னென்ன பாத்தில் போவேலும் பிஐடி செஞ்சாகலன்ற பற்றி ஒரு ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு தருவது சாஜித். ரைட்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தாரேன். நான் வந்துட்டு சாஜித். எஸ்எல்ஐஐடி கேம்பஸில் ஐடி ஸ்பெஷலில் அண்டர் கிராஜுவேட்டாகவும் பிஐடியிலேயும் அண்டர் கிராஜுவேட்டாகவும் நான் இருக்கேன். ஓகே, இப்போக்கு இவ்வளோ நேரமாக உங்களுக்கு எஃப்ஐடி, சரியா? எஃப்ஐடி என்றா என்ன, எஃப்ஐடி ஏன் முக்கியம், எஃப்ஐடி ஏன் செய்யணும் என்ற ஒரு ஐடியா உண்ட எங்களோட ஐஎஸ் பிரதர் தந்தார். இப்போக்கு நாங்கள் பிஐடி, இப்போ நீங்கள் எஃப்ஐடி செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு வேண்டிய ஒரு பாத்துக்கு போகலாம். அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சரியா? அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அதுக்கு அடுத்தபடியா நிறைய பாத்து இருக்கு போறது. அதுல மிக முக்கியமான ஒரு பாத் தான் பிஐடி. சரிதானே? அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாத் தான் பிஐடி. இந்த பிஐடிக்கு போறதுன்னு சொல்லி சொன்னா நாங்க ஓ லெவல் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா ஓ லெவல்ல மெட்ஸ் அண்ட் இங்கிலீஷ், மெட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுலே உங்களுக்கு சி பாஸ் இருக்கணும், சி அல்லது சிக்கு மேல இருக்கணும். சரிதானே? மெட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு சி அல்லது சிக்கு மேல இருக்கணும். அதே போல ஓ லெவல் பாஸ் ஆகும் இருக்கும். சரியா? ஓ லெவல் கட்டாயம். சரியா? அந்த பாடம் கட்டாயம் சி பாஸ் இருக்கணும், அந்த ரெண்டும். அதே போல ஏ லெவல்ல 3 பாசஸ் இருக்கணும், 3S இருக்கணும். அப்படி 3S இல்லைன்னு சொன்னாதான் இந்த எஃப்ஐடி உங்களுக்கு பிஐடி செய்யறதுக்கு மிக முக்கியமா இருக்கு. சரிதானே? அந்த இந்த பிஐடி செய்யறதுக்கு இந்த எஃப்ஐடி மிக முக்கியமா இருக்கு. அப்ப இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தா தான், சரியா, இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு பிஐடி செய்யலாம். இப்ப நீங்களும் இப்ப நிறைய பேர் பொதுவா இப்ப எஃப்ஐடி செய்யறது பிஐடி ரெஜிஸ்டர் பண்ணது தான். சரிதானே? இப்ப இதுல நிறைய பேர் பிஐடி ரெஜிஸ்டர் பண்ணது தான் எஃப்ஐடியை செய்யறீங்க. இப்பக்கு இன்றைக்கு தான் இந்த பிஐடி கால் பண்ணிருக்காங்க. சரியா? இன்றைக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு இந்த டெட்லைனுக்கு. இப்ப நான் கொஞ்சம் பிஐடி என்றா என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
பிஐடி வந்துட்டு உங்களுக்கு 3 வருஷ டிகிரி. அது சரிதானே, 3 வருஷ டிகிரி. இது வந்துட்டு இப்போ இப்பைக்கு ஒரு சில நிறைய வேற வேற கேம்பஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஆ ஆனா பிஐடிக்கு சொல்லி ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த யூசிஎஸ்சி, கொலம்பு யூனிவர்சிட்டி. கொலம்பு யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு இந்த பிஐடி. அதே போல மொரட்டு யூனிவர்சிட்டியும் நடத்திட்டு போறாங்க. சரியா, அவங்களும் நடத்திட்டு போறாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல பிஐடி ஸ்டார்ட் பண்ணின காலத்துலேருந்து ஸ்டாண்டர்டா இருக்கு கொலம்பு யூனிவர்சிட்டி தான். சரிதானே, கொலம்பு யூனிவர்சிட்டி. இப்போ நீங்களும் கொலம்பு யூனிவர்சிட்டியில பிஐடிக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, பிஐடிக்கு அப்ளை பண்ணீங்க, அந்த நிறைய ப்ராசஸ் இருக்கு. சரியா, அதெல்லாம் பிஐடி கிட்டவாக என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அதுக்கான அப்டேட் எல்லாம் நாங்கள் தருவோம் உங்களுக்கு. சின்ன ஒரு இன்டர்வியூண்டா அவங்களோட இதில் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏ லெவல் சர்டிஃபிகேட், ஓ லெவல் சர்டிஃபிகேட், அந்த எஃப்ஐடி செஞ்சன அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதில். இப்போ அதுக்கான அப்டேட் எல்லாம் நாங்கள் கிட்டவாய் தரோம். சரியா, இந்த அப்ளை பண்ணுற டைம் கிட்டவாய் தரோம் அதெல்லாம். இப்போ நான் பிஐடி என்னன்னு பார்க்க போனா, பிஐடி வந்துட்டு உங்களுக்கு 3 இயர்ஸ் நடக்கும், 3 வருஷம் நடக்கும். சரிதானே, 3 வருஷத்துக்கு நடக்கும். 3 வருஷத்துல ஒவ்வொரு இயரும் 2 செமிஸ்டர் நடக்கும். செமிஸ்டர்னா என்ன, ஒரு தவணை. உங்களோட ஸ்கூல்ல இருக்க ஒரு தவணை மாதிரி தான் செமிஸ்டர். இப்போ ஒரு இயருக்கு 2 செமிஸ்டர் நடக்கும். ஒரு இயருக்கு 2 செமிஸ்டர் மேனி 3 இயருக்கும் 6 செமிஸ்டர் நடக்கும். 6 செமிஸ்டர் நடக்கும். அந்த 6 செமிஸ்டர்ல ஒவ்வொரு செமிஸ்டர்லயும் கிட்டத்தட்ட 5 அல்லது 5 பாடம் தான் மெயினா வரும். சரி, 5 பாடங்கள் வரும். அந்த 5 பாடமும் பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லிச்சுன்னா இங்கிலீஷ் வரும், மெட்ஸ் வரும். அதோட அடுத்த மெயினா வரக்கூடியலாம் தான் ஐடி ரிலேட்டடா வரக்கூடியது. ஐடியில் வெப் டெவலப்மெண்ட் ஐக்கலும், ப்ரோக்ராமிங் ஐக்கலும், ஒவ்வொரு இந்த வேற லினக்ஸ் அந்தந்த சைடு ஐக்கலும் எல்லா சைட்லயும் உங்களுக்கு கலந்து வரும். ஐடின்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் பொதுவா எல்லாத்தையும் படிப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் படிப்பீங்க. அதுக்கு பிறகுதான் இந்த உங்களுக்கு தேவையான பார்த்த சூஸ் பண்ணிட்டு போவீங்க. அப்ப நீங்க ஆரம்பத்துல எல்லாம் படிப்பீங்க. சரிதானே, எல்லாத்தையும் படிப்பீங்க. இப்போ ரித்மெட் மூலமா தான் உங்களுக்கு மெட்ஸ் எல்லாம், இந்த மெட்ஸ் என்ற பாடத்தை அவங்க செய்வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல வரும் மெட்ஸ், செகண்ட் செமிஸ்டர்ல வரும். அதே போல வேற 5th செமிஸ்டர்ல மாதிரி அந்தந்த செமிஸ்டர்லாம் வரும். இப்போ அதெல்லாம் ரித்மெட்ஸ் தான் செய்வாங்க. அதே போல அதில் இருக்கக்கூடிய ஐடி ரிலேட்டடான அடுத்த எல்லா சப்ஜெக்டும் ஐடி ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் டெவ்னெஸ்ட் மூலமா, அதாவது நாங்கள் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் செய்வோம். சரிதானே, அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் செய்வோம். இப்போ ஆரம்பத்தில் ஒரு 2022 பேஜ் 23 பேஜுக்கெல்லாம் ஒவ்வொரு இயருக்கும் 2 இஎன் சப்ஜெக்ட்னு இருந்தது. அதென்ன இஎன் சப்ஜெக்ட்? இஎன் சப்ஜெக்ட்னு சொல்லி சொன்னா அந்த இப்போ ஒரு செமிஸ்டருக்கு உங்களுக்கு 5 பாடம் நடக்கும். இப்போ ஒரு இயர் எடுக்கமா, இப்போ நீங்க பிஐடி ரெஜிஸ்டர் ஆகி பிஐடிக்கு இப்போ இந்த இயர் ரெஜிஸ்டர் ஆகிங்கன்னு சொன்னா அடுத்த இயர் பிப்ரவரியில மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் நடக்கும். பிப்ரவரி மாசத்துல மாதிரி ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல 5 பாடம் நடக்கும். 5 பாடம் நடக்கும். அந்த 5 பாடத்துல ஒரு பாடத்தவன் இஎன் சப்ஜெக்டா போடுவான். சரியா, ஒரு பாடத்தவன் இஎன் சப்ஜெக்டா போடுவான். ஆனா இந்த முறை 2024 பேஜ்ல இருந்து அந்த இஎன் சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு இயருக்கு ஒரு சப்ஜெக்டா தான் போட்டிருக்கான். ஒரு இயருக்கு ஒரு சப்ஜெக்டா தான் போட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த 25th பேஜ்னா, அப்போ 25th பேஜ் நீங்கள் போச்சல ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல உங்களுக்கு இஎன் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இஎன் சப்ஜெக்ட். அப்ப நீங்க இருக்கிற 5 சப்ஜெக்டும் கட்டாயம் ஒரு சி அல்லது சி பாஸ்க்கு மேல் இருக்கணும். சிக்கு கீழ் இருக்குமான்னு சொல்லிச்சுன்னா அது வந்துட்டு ரிப்பீட் சப்ஜெக்ட். சரியா, ரிப்பீட் சப்ஜெக்ட். இப்ப எப்படி சரி நீங்களும் அது ரிப்பீட்ன்ற இடத்துக்கு வராம சி அல்லது சிக்கு மேல வச்சுக்கொள்ள பார்க்கணுமோட ரிசல்ட். நான் ரிசல்ட்டை பத்தி இப்போ வாரினதை. சரிதானே, அதே போல செகண்ட் செமிஸ்டர், உங்களோட செகண்ட் செமிஸ்டர்ல இஎன் சப்ஜெக்ட் இருக்கு. இஎன் சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று வரும். இங்கிலீஷ் ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும். அந்தந்த மொடியூல் தான் இருக்குமா. இப்போ அந்த பாடம் நீங்க கட்டாயம் பாஸ் ஆகணும். அந்த பாடம் வந்துட்டு நீங்க ஃபெயில் ஆகினீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஃபுல் இயரும் நீங்க ஃபெயில் ஆகிடுவீங்க. சரிதானே, ஃபுல் இயரும் நீங்க ஃபெயில் ஆகிடுவீங்க.
அப்ப நீங்க கட்டாயம் வந்து இஎன் சப்ஜெக்ட பாஸ் ஆகணும். சரியா? ஒரு இயர் ஒன்று பாஸ் ஆகுறதுக்கு அவன் இயர் வைஸா தான் பார்ப்பான். இயர் வைஸா தான் பார்ப்பான். இப்ப ஒரு இயர்ல இருக்கிற ரெண்டு செமிஸ்டர்லயும் இப்போ உங்களுக்கு 2வது செமிஸ்டர்லாம் இஎன் சப்ஜெக்ட் வருது. அப்ப ஒரு இயர் ஒன்று பாஸ் ஆகிறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ரூல் ஒன் என்னன்னு சொல்லிச்சேன்னா அந்த இஎன் சப்ஜெக்ட் கட்டாயம் நீங்க பாஸ் ஆகணும். கட்டாயம் பாஸ் ஆகணும். அதே போல உங்களோட ஜிபிஏ என்று சொல்லிச்சேன்னா உங்களோட ஏ லெவல்ல இருக்கிற அந்த இசட் ஸ்கோர் மாதிரி. சரிதானே? இசட் ஸ்கோர் மாதிரி உங்களோட ரிசல்ட்டை வச்சு அவன் ஸ்கோர் ஒன்று போடுவான். அதுக்கு தான் நான் சொல்றேன் இது அந்த ஜிபிஏன்னு சொல்லி. அந்த ஜிபிஏ ஸ்கோர் வந்துட்டு 2 பாயிண்ட்டுக்கு மேல் இருக்கணும். கட்டாயம் 2 பாயிண்ட்டுக்கு மேல் இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்க சி பிளஸுக்கு மேல எல்லா ரிசல்ட்டையும் வச்சுக்கணும். இல்ல ரிசல்ட்டும் இந்த சியும் அல்ல சி பிளஸுக்கு மேல நீங்க வச்சுக்கொண்டா தான் இந்த 2 பாயிண்ட் மேல போகுமோட இது. அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? கட்டாயம் நீங்க அந்த இஎன் சப்ஜெக்ட் பாஸ் ஆகணும். அடுத்தது உங்களோட ஜிபிஏ 2க்கு மேல வச்சுக்கணும். சரியா? 2 பாயிண்ட்டுக்கு மேல வச்சுக்கணும். அடுத்தது ஒரு பாடத்துல ஹரி எப்சன்ட் அல்லது இ என்ற ரிசல்ட் வரப்படாது. இப்போ உங்களோட ரிசல்ட் அந்த ஷோ பண்ண செல்ல ஒரு கலர்ல பண்ணுவாங்க. பச்சை அப்படி ஒரு கலர்ல வரும். சம்டைம் உங்களோட ஒரு ரிசல்ட் வந்து 25க்கு கீழே இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா மார்க்ஸ் 25க்கு கீழே இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா அது சரியா? அந்த ரிசல்ட் ஒரு இயர்ல ஒரு ஏதாவது ஒரு செமிஸ்டர்ல ஒரு இயர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செமிஸ்டர்ல ஏதாவது ஒரு பாடம் நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த இயர் வந்துட்டு ஃபெயில். சரிதானே? அந்த இயர் வந்துட்டு நீங்க ஃபெயில். அப்ப இந்த 3 ரூலை நீங்க கடைபிடிச்சா தான் உங்களுக்கு ஒரு இயர் பாஸ் ஆகலாம். சரிதானே? ஒரு இயர் பாஸ் ஆகலாம். அதே போல ஒரு இயர்ல நடக்கக்கூடிய 10 அந்த மொடியூல்ல 10 பாடத்துல ஒரு செமிஸ்டர்ல 5 இன்னொரு செமிஸ்டர்ல 5 10 பாடத்துல சி அல்லது சிக்கு மேல அவங்களோட ரிசல்ட் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா அப்படி இல்லாம நீங்க இந்த 3 ரூலும் ஓகே, உங்களோட இந்த 3 ரூலும் ஓகே, ஏதாவது ஒரு பாடத்துல வந்துட்டு உங்களுக்கு சி மைனஸ் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் போலாம். நான் சொல்ற விளங்குதே? நீங்க இஎன் பாஸ் அந்த அந்த என்னது இந்த இந்த இஎன் சப்ஜெக்ட் பாஸ் உங்களோட அதே போல இந்த என்னது ஜிபிஏயும் 2க்கு மேல் இருக்கு. ஜிபிஏ 2க்கு மேல் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் சரி என்று பாஸ் அந்த என்று ஃபெயில் நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சேன்னா அப்படி என்று இருந்தாலும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சரி சி மைனஸ் அல்ல டி இந்த மாதிரி இருக்குமென்னு சொல்லிச்சேன்னா இந்த 3 ரூலும் ஓகே தானே? இந்த 3 ரூலும் ஓகேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் போகலாம். செகண்ட் இயர் போயிட்டு செகண்ட் இயரை நீங்க செஞ்சு கொண்டு அந்த ரிப்பீட் சப்ஜெக்டை நீங்க எடுத்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க திரும்ப ரிப்பீட் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணதுல திரும்ப ஒரு கணக்கொண்டு ஹெட்டி அப்ளை பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் மட்டும். சரியா? அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்க ஒரு கணக்கொண்டு ஹெட்டி அப்ளை பண்ணணும். பண்ணி அந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்து கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை இப்ப நீங்க இப்ப ஒரு ஆள் சும்மா எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல இவர் எல்லாம் ஓகே, எல்லா சப்ஜெக்டும் ஓகே, ஏதோ ஒரு பாடம் வந்துட்டு இவர் சி மைனஸ் இருக்கு. அவர் செகண்ட் இயர் போயிட்டாரு. செகண்ட் இயர்ல எம்எல்எம் இதாகி அதே சப்ஜெக்ட்ல அவர் மறுக்கையும் சி மைனஸ் டி லெவலு வந்துட்டாரு. அப்படி அவருக்கு 3 நிலைமைக்கு போகலாம். 3 இயருக்கு அவருக்கு ரிப்பீட் ஒரு சப்ஜெக்டை செய்யலாம். அதே போல் இப்ப உங்களுக்கு கிரேஸ் சான்ஸ் ஒரு சான்ஸ் வந்து வந்திருக்கா. கிரேஸ் சான்ஸ். அப்ப ஒரு பாடம் அப்படி ரிப்பீட் ஆகி போறேன்னு சொல்லிச்சுன்னா 4 இயருக்கு உங்களுக்கு போகலாம். சரிதானே? 4 இயருக்கு உங்களுக்கு போகலாம். அப்படி 4 கிரேஸ் சான்ஸ் தந்து அதுவும் நீங்க அதுவும் யார் அப்படி ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லிச்சுன்னா அவர் மறுக அந்த முதல்ல இருந்து பிஐடி செஞ்சுட்டு வரணும். முதல்ல இருந்து பிஐடி செஞ்சுட்டு அப்படி ஒன்று மாறுறல்ல. சரியா? அப்படி ஒன்று மாறுறல. பயப்படுவான பாடமெல்லாம் ஈஸி தான். இந்த இது பண்ணிட்டு போகலாம். சரிதானே? இப்ப ஓகே, இப்ப அப்ப உங்களுக்கு செகண்ட் இயருக்கு போகலாம். அப்ப நீங்க அந்த ரிப்பீட் சப்ஜெக்டை எடுத்து கொடுக்கணும். சரிதானே? அந்த ரிப்பீட் சப்ஜெக்டை எடுத்து கொடுக்கணும். அதே போல இப்ப வேற என்ன சொல்லணும்டா அந்த
ஓகே, அடுத்தது இப்போ பிஐடி ஏன் முக்கியம்? அந்த முக்கியமெண்டா இப்போ பிஐடி டிகிரி வந்து ஏன் செய்றீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க பிஐடி சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டு இந்த 2 3 அந்த செமிஸ்டர் செஞ்சுட்டு அந்த பின்னுக்காகிற அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ டிகிரி என்று சொல்லி செல்ல ஒரு யூனிவர்சிட்டி அகாடமிக் டிகிரின்னு சொல்ல எதுவும் அந்த கொஞ்சம் கஷ்டம்தான். அதை கொஞ்சம் நான் தாண்டி போகணும். சரியா? அதை கொஞ்சம் நாங்க தாண்டி போகணும். இப்ப இந்த பிஐடி முக்கியம், இந்த பிஐடியோட முக்கியத்துவம் சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஐடி ரிலேட்டட். இப்போ ஒரு கம்பெனி ஒன்றுல சும்மா எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு சில ஒன்று. அப்படி ஒரு பெரிய கம்பெனி ஒன்றுல பிஐடி சர்டிபிகேட் அவட் இருக்குமான்னு சொல்லி சொன்னா அவன் உடனே அவங்கள ஹையர் பண்ணிடுவான். அவனுக்கு தெரியும் இவன் வந்துட்டு அவனோட எக்ஸாம்ஸுக்கு அவ்வளோ எஃபர்ட் ஒன்று போட்டுட்டு தான் வந்திருக்கேன். பிஐடின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவன் வந்திருக்க. பிஐடி பாஸ் பண்ணி வந்தொத்தனு சொல்லி சொன்னா இவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியும் பிஐடி பத்தி. அப்ப அவனோட பிஐடி இதை பார்த்தான்னு சொல்லி சொன்னா, பிஐடி சர்டிபிகேட்டை பார்த்தான்னு சொல்லி சொன்னா உடனே அவன் எடுத்துடுவான். சரிதானே? உடனே அவன் கம்பெனியால ஹையர் பண்ணுவான். இப்ப நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள்ல இந்த பிஐடி மிக முக்கியமா பாக்குறான். ஐடி சைடுவெல்லாம் சும்மா நார்மலா இருக்கக்கூடிய மத்த டிகிரி வேலையை விட பிஐடிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் உண்டு இருக்கு. சரிதானே? பிஐடிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் உண்டு இருக்கு. இப்ப அதே போல நல்ல நல்ல கம்பெனி இப்ப சிலோன்ல மட்டும் இல்ல, சிங்கப்பூர் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் பிஐடிக்கு இந்த நிறைய இது இருக்கு, மார்க்கெட் இருக்கு. நீங்க போயிண்டா அந்த கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிங்கப்பூர் மாதிரி நிறைய இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பிஐடிக்கு நிறைய ஹையர் பண்றாங்க. இப்ப பிஐடிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதனால இப்ப இன்னும் சில பேர் பிஐடி செஞ்சு கொண்டு இந்த நார்மலா டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் வேலை இல்லை. இப்ப நீங்க அப்படியே டேட்டா என்ட்ரி ஒர்க் கொண்டு போறதுக்கு பிஐடி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு லெவல் செஞ்சுட்டு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு போகலாம். டேட்டா என்ட்ரி ஒர்க் எல்லாம் ஒரு ஒர்க் கொண்டல்ல, அது வந்து ஒரு எம்ப்ளாயி ஒர்க்னு சொல்லலுமே. இப்போ நீங்க பிஐடி செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெவலப்பரா, வெப் டெவலப்பரா, டேட்டா அனலிஸ்டா, இப்போ ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏஐ அனலிஸ்டா, ஏஐ டெவலப்பரா, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டுக்கு உங்களுக்கு போகலாம். சரியா? உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த ஃபீல்ட் தானே இல்லை, உங்களுக்கு பிஐடி முடிய வேண்டிய ஒரு ஃபீல்டு உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுக்கலாம். வேண்டிய ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பிஐடி அவ்வளோ மிக முக்கியத்துவமா இருக்கு. ஓகே, ரைட். அப்போ உங்களுக்கு ஓவராலாக பிஐடி என்ன அது என்னன்னா பார்த்து சைலிக்குது. ரைட். ஒரு ஓவராலாக ஒரு ஐடியாண்டு வந்தீங்க அப்படித்தானே? அப்போ அதில் எக்கடமிக் சைடையும் பார்த்துக்கிறோம் நீங்கள். ரைட். அதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் வைஸாகவும் கொஞ்சம் ஒரு உங்களுடைய ஸ்கில்ஸையும், அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கொள்ளணும். ரைட். ரெண்டு மீண்டா தான் ஒரு நல்ல இடத்துக்கு வைத்து சேரும். சரியா? இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன ஹோம் லீக்கிறதுக்காக சும்மா படிச்சுட்டு இல்லை. ரைட். ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு நினைக்க டெஸ்டினேஷனுக்கு போய்த்து சேரணும்ன்றதுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்படித்தானே? அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போய்த்து சேரணுமெண்டா நீங்கள் அதுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு தானே ஆகணும். ரைட். இப்போ பொதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்காக தான் பொதுவாக எல்லா பேச்சுக்கும் செல்றது கதை தான். ஏன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் வச்சு யோசிப்பீங்க, ஸ்காலர்ஷிப் கஷ்டமே. அப்புறம் 6-7 இப்போ கிரேட் 6-7 போல ஒரு ஐடியான்னு வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஒரு விஷயமாண்டு. அப்படித்தானே? இப்போ ஓலெவல் செய்ய போல அது அந்த டைமில் பிடிக்கும்னா ஓலெவல் கஷ்டமா. அப்போ ஓலெவலை தாண்டி போக என்னது ஓலெவல் எல்லாம் ஒரு விஷயமாண்டு ஒரு யோசனை. அப்படித்தான் அந்தந்த நீங்கள் போகிற அந்த பாதையில் சரியா அந்த உங்களோட பார்த்து வேண்டியுமே அந்த வேலை பார்த்தா அந்த இடத்துல அந்த விஷயம் கஷ்டம். அதை தாண்டி போல முந்தின விஷயம் லேசி. ரைட். அப்படின்னா உண்மையாக முந்தின விஷயம் உங்களுக்கு லேசாக விளங்கணும்டா இப்பீக விஷயம் கட்டாயம் அதை விட கஷ்டமானண்டா தான் நீங்கள். அப்போ கம்பேர் பண்ணி தானே மனுஷன் லேசி. சரியா? பசந்தா இருந்தாலும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க, அதை விட இது பசந்தா இல்லையாண்டு. ரைட். அதை மாதிரி தான் லேசி கஷ்டம்ன்றதையும் பார்க்க கம்பேர் பண்ணி தான். அப்போ இப்போ விட புறவைக்கிறது ஒரு அப்படின்னா உங்களோட இந்த ஸ்டெப் கஷ்டமா இருந்தா அந்த ஸ்டெப்பை தாண்டி போக முந்தின ஸ்டெப் லேசி மாதிரி ஒரு ஈஸியான மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வருவதுன்னா நீங்கள் ஈக்கிறது உண்மையாக கொஞ்சம் ஹார்டான
ஒரு ஸ்டெப்ல தான் நீக்கிங்க ரைட். அப்போ அதையும் தாங்கிட்டு வர வர அப்படித்தான் போ சில சில தடைகள் வரும். சில விஷயங்களை கொஞ்சம் எஃபோர்ட் ஒன்று போட வேண்டி வரும். அந்த இடத்துல எஃபோர்ட் போட்டா தான் அதுக்குரிய ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். இல்லாம சும்மா இருந்துட்டு எல்லாம் கைக்கு வந்து கூடணும்னா அந்த விஷயம் நடக்காது. அப்ப அதை பத்தி தான் ஒரு ஐடியா ஒன்று தந்தேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப பிஐடி எப்படி வெயிட் சரியா. அப்ப பிஐடி ரெஜிஸ்டர் பண்ற எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு செல்ல அந்த பிஐடி செஷன் நடக்க அந்த இடத்துல செல்லுவேன் சரியா. அப்ப இன்றைக்கு கொஞ்சம் பேர் ஜொயினா ஹேலாண்டு ஒரு நிலைமைக்குன்னு சென்னேன் ரைட். அப்ப அவங்களுக்கு நான் என்ன செய்வோம்னா ரெக்கார்டிங் கொடுப்போம் ரைட். நான் இதை யூடியூப்ல என்னது ப்ரைவேட் ஒன்றும் போட மாட்டேன், பப்ளிக்காக தான் அப்லோட் பண்ணுவேன் ரைட். இந்த செஷனை பொதுவாக இன்ட்ரடக்ஷன் செஷன் ஒன்று தானே, ஓரியன்டேஷன் மாதிரி தானே வச்சது. அப்போ அதனால் அப்படித்தான் போடுவேன் ரைட். அப்போ இப்போ நாங்கள் கதைச்சல் இப்போ எஃப்ஐடியை பற்றி கதைச்சதுக்கு திருப்பி வருவோம். அதில் ஒவ்வொரு மொடியூல்லையும் என்னென்ன விஷயம் நீக்குது என்னென்னதை பற்றி ஒரு ஐடியாவும் எடுப்போம் ரைட். அப்போ நான் மேத்ஸ்லேருந்து தொடங்குறேன் சரியா. நான் பேசிட்டு இருக்கிறதால நான் அதுலேருந்தே தொடங்குறேன் ரைட். மேத்தமெட்டிக்ஸ் ஐசிடி ரைட். அதை கண்டக்ட் பண்ணுற யாருண்டா ரைட். என் நேம் ஐயாஸ் ரைட். ஐயாஸ் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ் இன் மெக்ரானிக் அண்ட் டிகிரி ப்ரோக்ராம் தான் செஞ்சிட்டீங்க ரைட். அண்டர் கிராஜுவேட் உண்டு ரைட். செகண்ட் இயர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ரைட். செகண்ட் இயர் முடிஞ்ச மாதிரி தான் ரைட். தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போகுது ரைட். அப்போ எங்களோட மொடியூல் ரைட், எங்களோட மொடியூலை எடுத்தீங்கண்டா நான் மொடியூலுக்குள்ளே போம் சரி ரைட். ரைட். அப்போ இப்போ நான் அவங்களுக்கு தர புக்கை வச்சுக்கொண்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட். அப்போ ஒரு ஐடியா கொண்டு வரும் ரைட். மேத்தமெட்டிக்ஸ் ஸோ ஐசிடின்னு தான் மொடியூல் நேம் சரியா. அப்போ அதோட மொடியூல் நம்பர் என்னென்று வருமெண்டா FIT 303 என்று வரும் ரைட். அந்த மொடியூலில் அந்த மொடியூல் மேத்ஸ் மொடியூல்க்குரிய மொடியூல் நம்பர் தான் ரைட். இன்ஸ்டியூட் நேம் எல்லாம் அடிச்சிருக்கு ரைட். அப்போ இதில் என்னென்ன இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் நீங்கள் இப்போ ரைட். இப்போ அது எனக்கு உண்மையாக அதை எல்லாம் காட்டணும் மொடியூல்ஸ் என்னண்டு ரைட். அப்போ இந்த மொடியூலை நான் எப்படி டீச் பண்ணுவேன்டா நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் சரியா. 15 டாபிக் கீழே தான் டீச் பண்ணுவேன் ரைட். ரைட். அப்போ பொதுவாக எப்படி நடக்கும்னா பொதுவாக இப்போ பிஐடியை பொறுத்தவரையில் நான் பிஐடி எப்படி செய்வேன்னா பொதுவாக தியரி செஞ்சு தியரியோட சேர்த்து பாஸ் பேப்பர்ன்றது செக்ஷன் பை செக்ஷன் அடித்து அவங்களுக்கு புக் கொண்டு ப்ரொவைட் பண்ணி அதே ரெண்டையும் பேரலாக தான் கொண்டு போவேன் ரைட். ஆனால் இங்கே வச்சு எனக்கு இவற்றில் உண்மை என்ன முக்கியமாண்டா இந்த FIT எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறது. ஏனெண்டா FIT விஷயங்கள் தான் பொது பிஐடிலையும் வரும். ஆனால் பிஐடியில் கொஞ்சம் ஓரளவு டீப்பு கீக்குது, டெப்த்து கீக்கும் சரியா. அப்போ நாங்கள் அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிக்க வேண்டிய ஒரு தேவை. அப்போ அங்கே வச்சு ஃபுல்லாக 0 to டாப் லெவல் வராங்காட்டி நாங்கள் அவற்றில் வச்சு பார்ப்போம் ரைட். அப்போ நான் இங்கே வச்சு எப்படி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது எப்படி என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ரைட். அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் போக மாட்டேன் நீங்கள் ரைட். எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு தேவையானதை ஒவ்வொரு கொஸ்டினையும் வச்சுக்கோன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரைட். ஒரு பேட்டர்னுக்கு நான் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் ரைட். ஒவ்வொன்றிலையும் எப்படியும் 40+ கொஸ்டின் செய்யும் சரியா. 40+ கொஸ்டின் ஓவராலாக பார்த்தா 800 கொஸ்டின்ஸ் மேல் இருக்கும் சரியா. அந்த புக்கில் இருக்கும் ரைட். அப்போ அதில் வச்சு ஃபர்ஸ்டோட நேச்சுரல் நம்பர்ஸ் உண்மையாக நேச்சுரல் நம்பர்ஸ்ண்டா அப்படின்னா ஒரு நம்பர் சிஸ்டம் ஒன்று படிப்போம். ஒக்டல் அடுத்த பைனரி அப்படின்னு எல்லாம் படிப்போம். ஹெக்ஸாடெசிமல் அந்த பேஸ் எத்தனை ஆகிக்கிறது. அப்போ உண்மையாக இங்கே நேச்சுரல் நம்பர்ஸுக்குள்ள என்ன தேண்டா 10 பேஸாக கொண்டது சரியா. 10 அடியாக கொண்ட விஷயங்களுக்கு தான் நாங்கள் அதில் ஆப்பரேஷன்ஸ் என்ன ஆகி அந்த பற்றி ஒரு விஷயங்கள் மற்றது ஏன்னா நம்பர் பேட்டர்னுவல் சரியா. அப்போ 10 பேஸ் ஆகிக்கிறதுவல்ட எப்படி டிவைட் பண்ணிடும் சரியா. நேச்சுரல் நம்பர் அண்டு இரேஷனல் நம்பர்ஸ் அண்டு இரேஷனல் அடுத்தது ரியல் நம்பர்ஸ் அப்படி அந்த விஷயங்களை பார்ப்போம் ரைட். அதுக்கப்புறம் இண்டீசஸ்
சுட்டிகளும் மடக்கைகளும் லொகரிதம் சம்பந்தமான ஒரு செக்ஷன் பார்ப்போம். ரைட், பொதுவாக நான் போர்டில் செய்யக்கூடிய எல்லா செஷனையும் போர்டில் எழுதி தான் செய்வேன். ரைட், போர்டில் எழுதி தான் செய்வேன். ரைட், சில செஷன் இது எப்படியாண்டா அதை நான் பேப்பர் நான் வீடியோ எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ரைட், அதில் எப்படியாண்டா நான் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுறத ஒரு ஐபேடில் செஞ்சால் எனக்கு அவடத்தில் எது எது தேவையோ அவடத்தில் எழுதி காட்டிட மாட்டேங்கிறேன். நான் அப்படி பேட்டர்னால செய்வேன். எதுக்கு எது பொருத்தமோ அந்த பேட்டர்னில் தான் செய்வேன். ரைட், உங்களோட போர்டில் எழுவன் இல்லாட்டி ஐபேடில் செய்வேன். ரைட், அந்த செஷனுக்கு பொருத்தமான விதத்தில் செய்வேன். ரைட், அப்போ ரெண்டாவது செக்ஷன் இதாக தான் இருக்கும். அப்புறம் நம்பர் சிஸ்டம், அதில் பைனரி, ஒக்டல், ஹெக்ஸாடெசிமல், அந்த கன்வர்ஷன் அது வழி இது மற்றது ஆப்பரேஷன் மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் அதுவல் சம்பந்தமாக இங்கே பார்ப்போம். சரியா, அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ரைட், பொதுவாக இதில் போட்டிய கேள்விகள் கொஞ்சம் பேசிக் லெவல்லேருந்து ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த லெவல் வரங்காட்டியும் போட்டி. சரியா, அந்த லெவல் வரங்காட்டியும் போட்ட மாதிரி தான் ஓவராலாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி அதில் என்ன ரைட், நான் அதை எங்கே ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ஓவராலாக அவங்களுக்கு விளங்கெடுக்கக்கூடிய மாதிரி தான் எல்லா செக்ஷனுக்குரிய கொஸ்டின்ஸையும் டிசைன் பண்ணி. ரைட், அப்போ இதில் ரேஷன்ஸ், ரைட், சரியா, என்னது ரேஷியோஸ், அடுத்து ப்ரொபோர்ஷன்ஸ். ரைட், விகிதம் வீதம் என்று. சரியா, பர்சன்டேஜ் சம்பந்தமான எல்லாத்தையும் நான் இங்கே பார்ப்போம். ரைட்டா, அதுக்கு அடுத்தது அதோட சேர்த்து சில இந்த மாதிரி ஒரு செக்ஷன் பார்ப்போம், டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி. சரியா, அப்போ அதில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கண்டா அந்த பைப்லைன் எக்ஸாம்பிள் சொல்லணும். பைப்லைன் ரெண்டுலேயும் வாட்டர் ஃபில் ஆக போல் ஒரு டேங்க்ல இல்லாட்டி கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் ஆக போல் எடுக்க டைம். சரியா, ஒவ்வொன்று தனியாக ஃபில் ஆக போல் எடுக்க டைம் கம்பேர் பண்ணுறது எப்படி, என்ன பர்சன்டேஜ் லீக்கும், எவ்வளோ டைம் பிடிக்கும், அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதெல்லாம் உண்மையாக ரியல் வேர்ல்ட் ரிலேட்டடான கொஸ்டின். சரியா, இப்போ ஒரு ஏரியா ஒன்று எடுத்து அதை க்ளீன் பண்ண போகிறேன்னு வைப்போம். ஒருத்தர் மட்டும் க்ளீன் பண்ணால் எத்தனை டேஸ் எடுக்கும். ரைட், அதை ஒரு 10 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணால் அப்போ எவ்வளோ டேஸ் எடுக்கும்ன்றதை கம்பேர் பண்ணி பார்க்க அந்த மாதிரி விஷயம். சரியா, அதேபோல் எக்ஸ்பிரஷன் அண்ட் சார்புகள் அண்ட் ஒரு செக்ஷன் பார்ப்போம். சரியா, அப்போ அந்த செக்ஷன் அதோட எல்லாம் ஒரு கனெக்ஷன்ல தான் போகும். சரியா, மேலு கீக்கத்தை யூஸ் பண்ணி கீழே கீக்கதை தான் டிசைன் பண்ணி அப்படி ஒரு பேட்டர்ன்ல தான் இதை டிசைன் பண்ணி. ரைட்டா, ரைட், அப்போ எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். அதே போல் அது ஈக்குவல் போட்டு ஈக்குவேஷனாக மாறி எப்படின்னு பார்ப்போம். ஈக்குவேஷனுக்குள்ளே என்னென்ன வார அதே போல் ஈக்குவல்ன்றது இல்லா போனால் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி இன்ஈக்குவலிட்டின்னு சொல்லுவோம். ரைட், சமநிலை. ரைட், அதுக்குள்ளுக்கு என்ன நடக்குது. ரைட், அது முடிய மெஷர்மெண்ட் அண்ட் செக்ஷன். சரியா, மெஷர்மெண்ட்டுக்குள்ளுக்கு என்ன நடக்குது என்றதை பற்றி பார்ப்போம். ரைட், அது முடிய செட் அண்ட் செக்ஷன் பார்ப்போம். ரைட், செட் அண்ட் செக்ஷன் பார்ப்போம். ரைட், ரைட், ரைட். அப்போ செட் அண்ட் செக்ஷன் பார்ப்போம். செட் அண்ட் செக்ஷன் செட்டோட சம்மந்தப்பட்டு அதுக்கு அடுத்த ரிலேஷன்ஸ் வரும். அப்போ செட்டோட தொடர் ஃபொண்டி ரிலேஷன்ஸ். சரியா, தொடர் ஃபொண்டல்ல எல்லாம் ஒன்றொண்டுக்குள்ளே கொண்டு பாடம் கனெக்ட் ஆகுது அப்படி. சரியா, மேத்ஸ்ன்றது ஒவ்வொன்றும் செப்பரேட் இல்லை, எல்லாம் உண்டு தான். சரியா, அப்போ ரிலேஷன்ன்றது படிப்போம். அதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வரும். அந்த ரிலேஷனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் ஃபங்க்ஷன் படிப்போம். சரியா, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடான சில கிராஃப்ஸ் எல்லாம் படிப்போம். சரியா, அது முடிய லாஜிக் வரும். அதைத்தான் இன்ட்ராக்ஷன் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்னு சொல்லுவோம். சரியா, அதில் ப்ரொபோசிஷன் இருக்குது. சரியா, அதுக்கு அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக். சரியா, புள்ளிவிவரவியல்னு சொல்லுவோம். சரியா, புள்ளிவிவரவியல் அந்த செக்ஷன் பார்ப்போம். அதில் மீன் மீடியன் மொட் காண்றது எப்படி, ரேஞ்ச், அப்புறம் அதுகள் காண்றது எப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து அந்த செட்டில் நாலேஜை வச்சுக்கொண்டு ப்ராபபிலிட்டி என்னோட பார்ப்போம். சரியா, நிகழ்தகவுன்னு சொல்லுவோம். சரியா, அப்போ அவ்வளோதான் நீங்களோட ஓவராலாக அந்த மொடியூலுக்குரிய கண்டென்ட் அவ்வளோதான் நீங்கள். ரைட்டா, அப்போ நான் இடத்துல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணேன். சரியா, அதுக்கு தான் இன்னைக்கு மீட்டர் ஆகுது. ரைட், ரைட், இதில் ரேஷியோ. சரியா, இந்த விகிதம். சரியா, பர்சன்டேஜ்னா வீதம் சொல்லுவோம். சரியா, அந்த சம்பந்தமா
ப்ரொபோ ப்ரொபோஷன்ஸ் அண்டா அதுக்கு செல்லு தமிழால ப்ரொபோஷனல் இதில் சொல்லுவாங்க நேர் வீத சமன் நேர்மாறு வீத சமன் அப்படி அப்படி அந்த அந்த ரிலேட்டான எனக்கு சரியா சொல்வது இல்லை ரைட் அந்த ரிலேட்டான ஒரு விஷயம் ரைட் அப்போ இவ்வளோ விஷயங்கள் தான் நாங்கள் மேத்ஸ் இந்த மாடியூலில் பார்ப்போம் ரைட் அப்போ அதை தொடர்ந்து என்னத்தை பார்ப்போம்டா ஐசிடி அப்ளிகேஷன்ஸில் ரைட் ஐசிடி அப்ளிகேஷன்ஸில் அதாவது எஃப்ஐடி 103 அந்த மாடியூல் நம்பர் மாடியூல் ரைட் அதை செய்கிறதாருன்னா நிஸ் அந்த மிஸ் தான் செய்வாங்க ரைட் அவங்க எங்கேண்டா ரோஹன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் டிகிரி ப்ரோக்ராம் தான் செய்கிறேன் சரியா நான் நினைக்கிறேன் ரைட் அப்போ அவங்க இப்போ நான் அவங்களுக்கு எக்ஸஸ் கொடுக்குறேன் அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவங்களோட இதை செய்வாங்க ரைட் ரைட் கேக்குதா ஸ்க்ரீன் ஷேர் பண்ண எலுமென்னு நினைக்கிறேன் வெயிட் நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து நிஸ்ஹா. ருஹுனா யூனிவர்சிட்டியில இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு நிக்கி. ஐசிடி அப்ளிகேஷன் அண்ட் மொடியூலை வந்து டீச் பண்ண நான் தான். மொடியூல் நம்பர் வந்து 103. இப்போ இதுல வந்து ஓவராலா 8 மொடியூல் இக்கி. 8 மொடியூல்லையும் வந்து ஃபர்ஸ்ட் மொடியூல் வந்து கம்ப்யூட்டிங் ஃபார் த சொசைட்டி. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலா ஐசிடி எங்கெங்க செக்டர்ல யூஸ் பண்ணுங்க, அந்த ஐசிடியை யூஸ் பண்ணி வந்து என்னென்ன ஜாப் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிலும், அது இல்லாம இந்த ஐசிடியை யூஸ் பண்ணி எப்படி எப்படி மிஸ்யூஸ் ஆகுது, ஐசிடிஐ வேர்ல்டால வந்து எப்படி மிஸ்யூஸ் ஆகுது, இந்த ஐசிடியை யூஸ் பண்ணி எப்படி எப்படி ஆக்கள் மிஸ்யூஸ்ல செய்யுது, அது இல்லாம எலக்ட்ரானிக் வேஸ்ட் எப்படி எப்படி வருது, அதை எப்படி மினிமம் பண்ணுன்றது வந்து இந்த செக்ஷன்ல காட்டு. அடுத்தது வந்து அப்படி லீகலா யூஸ் பண்ணத வந்து எப்படி லோஸால இல்லாட்டி சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்றது, அது இல்லாம ஐசிடிய ஒழுங்கா யூஸ் பண்ணாம என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரையலும், அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து எப்படி மினிமம் பண்ணுங்க அண்டத்துல பத்தி தான் ஓவராலா இந்த முடிவுல பாக்கு. சொல்ல போனா ஐசிடி என்றா என்ன, ஐசிடி எந்தெந்த செக்டர்ல யூஸ் பண்ணு, அதால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதால எப்படி இந்த சொசைட்டி வந்து ஐசிடி எப்படி மிஸ்யூஸ் பண்ணுது, அதுலேருந்து நாங்க எப்படி சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அது இல்லாம கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஐக்கலும் சாஃப்ட்வேர் ஐக்கலும் அதுலிக்க டேட்டாவல் ஐக்கலும் அதுகளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதுகளுக்கு எப்படி நாங்க சேவ் கொடுக்குன்னு சொல்லிதான் ஓவராலா இந்த மொடியூல்ல பாக்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த மொடியூல் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர். இந்த மொடியூல்ல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி என்னென்ன டைப்லேக்கு எப்படி எப்படி அதை டிவைட் பண்ணுங்க, ஓவராலா அதுல பார்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்கு. நாங்க சொல்ல போனா அதுல வந்து இன்புட் டிவைஸ் ஈக்கேலும், அவுட்புட் டிவைஸ் ஈக்கேலும், ஸ்டோரேஜ் டிவைஸ் ஈக்கேலும், இதெல்லாத்தையும் பத்தி நார்மலா ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுக்குதான் இந்த இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் செகண்ட் மாடியூல்ல இக்கி. அப்படின்னு சொன்ன இதுல ஹார்ட்வேரை பத்திக்கும், சாஃப்ட்வேரை பத்திக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பத்திக்கு,
அதுகளோட ஃபங்க்ஷன்ஸ் ஈக்கி. அது இல்லாம முக்கியமா பார்த்தா டேட்டா ரிப்ரசன்டேஷனும் லாஜிக் கேட்ஸும் ஈக்கி. அப்படின்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டர்ல வந்து நார்மலா நாங்க எது கொடுத்தேன்னு சொன்னாலும், ஒரு இங்கிலீஷ் லெட்டர் கொடுத்தனாலும் எது கொடுத்தேன்னு சொன்னாலும் அது வந்து அப்படியே ரிப்ரசென்ட் ஆக போறல. அது வந்து மெஷின் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிதான் அந்த ரிப்ரசென்ட் ஆக போற. அப்ப அது எப்படி ரிப்ரசென்ட் ஆகுது? அது இல்லாம கம்ப்யூட்டர்ல ஒரு நடக்குதுன்னு சொன்னா அது ஃபுல்லாவே லொஜிக்கா தான் நடக்கும். அப்ப அந்த அது எப்படி ஆப்ரேட் ஆகுது லொஜிகேட்ஸை யூஸ் பண்ணி, அங்க எப்படி எக்ஸ்பிரஷன் யூஸ் ஆகுது, அந்த லொஜிகேட் எப்படி கிரியேட் ஆகுது, அதுகள் பத்தி ஓவரால் இடத்துல பாக்குக. அது இல்லாம பேசிக்கா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கையும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையும் இதுல பாக்கு. பெரிய ஒரு விஷயம் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும். ஆனா இவரத்துல வந்து அதோட பேசிக் பாக்கு. இப்ப இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி உங்களோட பிஐடில வந்து ஒரு மொடியூலே இக்கி. அப்ப அதோட பேசிக் தான் நீங்க பாக்கு. இது வந்து செகண்ட் மொடியூல். தேர்ட் மொடியூல் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு மொடியூலும் வந்து நார்மலா எப்படி செய்யுதுன்னு சொன்னா அது ஃபுல்லா நோட்ஸ். அந்த ரெண்டு பாடமும் நோட்ஸ். அப்ப வந்து அதுக்கு நாங்க கொஸ்டின்ஸ்லயே போனா சரி, நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படிதான் இல்லாம எல்லா தியரியும் கவர் ஆகுற மாதிரி கொஸ்டின்ஸ்லயே போனா சரி. இப்ப தேர்ட் யூனிட் மொடியூல் வந்து வேர்ட் ப்ரொசஸிங். இந்த வேர்ட் ப்ரொசஸிங்ல வந்து தியரி இல்ல, ஃபுல்லா ப்ராக்டிக்கல் வைஸ் தான் செய்யணும். அப்ப வந்து ப்ராக்டிக்கல் வைஸா செஞ்சுட்டு அப்படி அதுக்கு ஏற்ற கொஸ்டின்ஸ் செய்ததுதான் இந்த இந்த பாடத்தை கொண்டு போற மெத்தட். அப்ப இதுல உங்களுக்கு வாராக்களுக்கு பொதுவா வந்து வேர்ட்ல ஒரு நாலேஜ் ஈக்கும், இல்லாதாக்களும் ஈக்கேலும், அது பிரச்சனை இல்லை. இது பேசிக்லி இருந்து ஓரளவு அட்வான்ஸ் ஈக்கி வேர்ட்ல. அப்ப வந்து அதை நாங்க ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு அதோட சேர்த்து கொஸ்டின் செய்யுது இந்த பாடத்துல. இதுல வந்து டேபிள்ஸ், இமேஜ் கிரியேட் பண்ணுது, இமேஜ்கள் எட் பண்ணுது எல்லாம் ஓவராலா இதுல கொஞ்சம் அட்வான்ஸாகவும் மீக்கி தேர்ட் யூனிட்ல. நாலாவது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டும் அதோட வந்து கல்குலேஷன்ஸும் வர. அப்ப இதுல வந்து நாங்க எப்படி செல்ஸ் எல்லாம் கையாளு, அது இல்லாம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவது, சார்ட்ஸ் கொடுக்குறது, கிராஃப் கொடுக்குறது, அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறது எல்லாம் இதுலயும் அப்படித்தான் வேர்டமாய் தான் ப்ராக்டிக்கல் வைஸா போயிட்டு அதோட சேர்த்து கொஸ்டின்ஸ் செய்த. ஓவராலா பார்க்க போனா இந்த ரெண்டு பாடமும் ஒரே டைம்ல மாதிரி எங்களுக்கு கொண்டு போகலும். அடுத்து வந்து வாராக்களுக்கு பேசிக்கா நான் நினைக்க ஓரளவு சரி இந்த பாடத்துல நாலேஜ் ஈக்குமெண்டு. அடுத்து வந்து மல்டிமீடியா அண்ட் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன். இது வந்து ஸ்லைட் ஷோ காட்டுறதும் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதும் உண்டு. இப்ப இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், அடுத்து இது பவர் பாயிண்ட். இந்த மூணும் வந்து மைக்ரோசாஃப்ட் இதுல நீங்களா படிக்க போறோம். உங்களுக்கு சிலபஸ்லேயே மைக்ரோசாஃப்ட் இது மட்டும். அப்ப இதுலயும் ப்ரெசன்டேஷன் படிக்கிறது அதே மெத்தட்ல தான் ப்ராக்டிக்கல் வைஸ் எடுத்துட்டு அதோட சேர்த்து கொஸ்டின்ஸ் செய்த. அது இல்லாம மல்டிமீடியா ரெப்ரசன்டேஷன்ல வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இமேஜஸும் ஆடியோவும் அனிமேஷன், வீடியோ இந்த நாளும் மிக்கி. இப்ப டிஜிட்டல் இமேஜஸ் என்ன அது சம்பந்தமான விஷயங்களோட அந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒரு சாஃப்ட்வேரை பத்தி, அந்த சாஃப்ட்வேரை எப்படி நீங்க யூஸ் பண்ணுங்க, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜ எடிட் பண்ண போறேன்றது நார்மலா ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு உங்களுக்கு. அப்ப அந்த சாஃப்ட்வேர் வந்து ஜிம்பன் செல்க. அந்த சாஃப்ட்வேரோட இன்னொரு எடிட்டிங் செக்ஷன் உங்களுக்கு கேக்கி. அடுத்தது வந்து ஆடியோலயும் அப்படித்தான். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அதுல நோட்ஸ் பேஸா கொஞ்சம் மீக்கி அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஆடியோவை வந்து எடிட் பண்ணு. ஓடோசிட்டி என்ற ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர்லயும் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் செய்தது இக்கி. இப்ப ஜிம் பார்த்து அப்ப டிஜிட்டல் இமேஜஸ்லயும் நோட்ஸ் ஈக்கி கொஞ்சம் நோட்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் செய்த. அதுக்கு பிறகுதான் அந்த ஜிம் பண்ண சாஃப்ட்வேர்லேக்கு எடிட்டிங் வேலையில கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் செய்த. ஆடியோலையும் அதே மாதிரிதான் அதுலயும் நோட்ஸ் ஈக்கி. அடுத்தது வந்து அந்த ஒடோசிட்டி அண்ட் செல்லர் சாஃப்ட்வேர்லயும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ் சேர்த்துக்கி. டிஜிட்டல் அனிமேஷன்ஸ்லயும் அதே மாதிரிதான். அதுல பென்சில் 2D அண்ட் செல்லர் சாஃப்ட்வேரை பத்தி படிக்கிறதுக்கு. வீடியோல வந்து ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டர் மைக்ரோசாஃப்ட அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான். அதுலயும் இதே மாதிரி தான் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்களே வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் சேர்த்து தான் நீக்குதுல. ஆறாவது யூனிட் என்னன்னா டேட்டா அண்ட் டேட்டா பேசஸ். அப்ப இதுல வந்து டேட்டா வேண்டா என்ன, அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி எப்படி அதை வந்து நாங்க ரிட்ரீவல் பண்ணுறது,
மோஸ்டா நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் செய்த டேட்டா பேஸ வச்சு தானே. அப்ப அந்த டேட்டா பேஸ்ல எப்படி நாங்க டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுங்க, குவாரிஸ் கொடுக்கு, டேட்டா பேஸ் ஒன்று நாங்க கிரியேட் பண்ணுன்னா அதுக்கு முதல்ல நாங்க டயக்ராம் முடிக்கிறோம். அப்ப அது எப்படி, அதிலிருந்து நாங்க எப்படி எஸ்கியூஎல் கிரியேட் பண்ணுன்றத ஓவராலா பாக்குதான் இந்த மொடியூல். இந்த மொடியூல்ல வந்து தியரி பேஸா போகணும் பேத்துட்டு அதுக்கு பிறகு லாஸ்டா வந்து எஸ்கியூஎல்இக்கு அது ஒரு என்ன சொல்லி அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான். அப்ப அதையும் படிச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் தியரி மாதிரி படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் செய்த 7th யூனிட் வந்து இன்டர்நெட் அண்ட் வெப் அப்ளிகேஷன். அப்ப இதுல வந்து நார்மலா இன்டர்நெட் ஹிஸ்டரி வாக்கு அடுத்த டெர்மினாலஜிக்கு சில வேர்ட்ஸிக்கு அதுட அந்த டேர்ம்ஸ்ட வந்து மீனிங்ஸோட கொஞ்சம் பார்த்துட்டு அப்ப அதெல்லாம் கொஸ்டின்ஸ் செஞ்சுட்டு அடுத்தது வெப் அப்ளிகேஷன் HTML-ஐயும் CSS-ஐயும் ஜாவா ஸ்கிரிப்டையும் அதுகள்ட இப்படியோ அட்வான்ஸா தேவையில்ல. ஆனா அவங்களுக்கு வந்து ஓரளவு பேசிக் இதுல தேவை. அப்ப அது கொஞ்சத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வைஸ் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் சேர்த்து கேக்குதுல. லாஸ்ட் யூனிட் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ப்ரோக்ராமிங். இது வந்து பெரிய பாடம். ஃபண்டமெண்டல் ஆஃப் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு வந்து சீல தான் நீக்கி இது வந்து பெரிய பாடம். ஆனா அது ஈகே செக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பேசிக் தான் நீக்கி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங், ரியல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளத்தை வந்து அல்கோரிதத்துல ஃப்ளோ சார்ட்ல சூடோ கோட்ல படிச்சுட்டு அதுக்கு பிறகு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், டோக்கன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். அது பிறகு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல பார்க்கறதுக்கு ஈக்கி. இப்ப நாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு படிக்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டோட எங்களுக்கு லாங்குவேஜ் படிக்கலாம். அதுலக்கு ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு தான் நாங்க லாங்குவேஜ் படிக்கணும். அப்ப அது ஒவ்வொன்றையும் பேசிக் தான். இந்த இதுல உங்களுக்கு லாஸ்ட் பாடத்துல வந்து லாஸ்ட் மொடியூல்ல வந்து என்ன நடக்குன்னு சொன்னா அந்த ஒவ்வொன்றையும் பேசிக் தான் நீங்க படிக்க போற. அப்ப அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸா கொஞ்சம் படிச்சுட்டு அது கொஸ்டின் செய்த ஓவராலா இவ்வளவுதான் ஐசிடி இதுல ஐசிடி அப்ளிகேஷனுக்கு. ரைட். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறேன் கொஞ்சம். வெயிட். ரைட். அப்போ மற்ற செக்ஷன் ரைட். எங்களோட இங்கிலீஷ் ஃபார் ஐசிடி அந்த மாடியூல் FID 203 ரைட். டீச் பண்ணுற யாருண்டா லித்துர்சனா மிஸ் தான் ரைட். அவரோட குவாலிஃபிகேஷன் போட்டியோட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்பெஷலைஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்லிட் ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங் ரைட். அப்போ ஜாயின் பண்ணி இந்த ரைட் கனெக்ஷன் இஷ்யூ ஒண்டி என்ன சென்ன ரைட். ஆட ரைட் ஆட வருவதுன்னு நினைக்கிறேன். வெயிட். அப்போ நாங்கள் அதங்காட்டியும் ஒரு ஓவராலாக செல்றேன் ரைட். அவள் எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரைட். ஓவராலாக செல்லேன். இந்த மாடியூலில் மிஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஸ்லைட் பேட்டர்னில் தான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படின்னா ஸ்லைடை போட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரைட். அதுக்கு பிறகு வந்திக்கு ரைட் ரைட் கேப்
அவங்களோட கனெக்ஷனில் ஏதாவது இஷ்யூ உண்டி போல. ரைட், இப்போ நான் பார்ப்போம். ரைட், அப்போ எப்படி இருந்தால் ஸ்லைடை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பொதுவாக என்ன விஷயம் உங்களோட ஒரு இன்டராக்டிவ் செஷன் நடக்கும் சரியா ஒரு நாளும். ரைட், நடந்துட்டு அதுக்குரிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செய்வோம். ரைட், அதுக்கு பிறகு எல்லாம் ஓவராலாக செய்யலாம். ரைட், இங்கிலீஷு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் ஓவராலாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு 40 MCQs மாதிரி ஒரு ஒழுங்கான ஆர்டர் பண்ண ஒரு புக் கொண்டு தருவோம் சரியா. எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்துனா ஒவ்வொரு மொடியூலுக்கும் செப்பரேட்டாக 3 புக். அந்த 3 புக்கும் தான் ஃபர்ஸ்டோட ப்ரொவைட் பண்ணோம். ரைட், மந்த் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த 3 புக்கும் தான். அந்த 3 புக்கும் செஞ்சுட்டு போய்க்க லாஸ்ட் மந்த்தாக போல் எக்ஸாம் மந்த்தாக போல தான் மாடல் பேப்பர் புக் 3 அனுப்புவோம் சரியா. 3 புக் சிலத்தில் மாடல் பேப்பர்ஸ் மேத்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 மாடல் பேப்பர்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் ஒரு 3 மாடல் பேப்பர்ஸ் கிட்டிக்கும். ரைட், அதே மாதிரி ஐசிடிலையும் 3 to 4 மாடல் பேப்பர்ஸ் வரும். ரைட், மாடல் பேப்பர்ஸ் புக் 3 தருவோம் அவங்களுக்கு. ரைட், அப்போ இந்த மாடல் எப்படி இந்த மாடியூல் எப்படி நடக்குன்னு ஓவராலாக என்ன ஸ்லைட் பேட்டர்னில் தான் ஸ்லைடில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ரைட், ஃபர்ஸ்டோட இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செஷன் ஒன்று மாதிரி நடக்கும். அப்புறம் வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் பண்ணுற எப்படி என்ற ஒரு ஐடியா. ரைட், அதே அப்புறம் நவுன் வேர்ப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற, அப்புறம் எட்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸ்க்கு இடையில டிஃபரன்ஸ். ரைட், அதுகள் சம்மந்தமாக கதை பாமிஸ். அதே போல் கன்ஜங்ஷன்ஸ் ப்ரிப்போசிஷன் பற்றி அடுத்தது ரைட் vocabulary டெஸ்ட் எல்லாமே. ரைட், அப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சம்மந்தமாக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட், நான் ஓவராலாக ரீட் பண்ணிட்டு போகிறேன் சரியா. ரைட், அதே போல் கூட உங்களோட என்ன சொல்கிறேன் பொதுவாக செஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ மேத்ஸ் ஐசிடியை பொறுத்தவரை எல்லாம் பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட இன்டரப்ட் ஆகாத மாதிரி நினைக்கும். ஆனால் பொதுவாக இங்கிலீஷ் அப்படி செய்ய மாட்டாங்க. ரைட், பொதுவாக அவங்களோட தான் சேர்ந்து கதைச்சிட்டு ஒரு அவங்களோட ட்ராவல் பண்ண மாதிரி தான் நிற்கும் கூட. ரைட், மற்ற மாடியூல்ஸும் உங்களுக்கு தேவையானதை கேட்டு உடனே என்ன என்ன இடம் விளங்கையிலையோ பொதுவாக எல்லாம் ஒரு நல்ல என்ன சொல்கிறேன் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தருவாங்க எல்லா மாடியூலுக்கும் இல்லாமல் இல்லை. ரைட், உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்காக தான் நிற்கிறேன். ரைட், இருந்தாலும் ஏதாவது செக்ஷன் விளங்கலைன்னா நீங்கள் உடனே கேட்கலாம். ரைட், அப்போ அதை கேட்டு உங்களுக்கு அந்த மாடியூலை கவர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் மாடியூல்ட எல்லாம் பொதுவாக அமைஞ்சி. ரைட், அப்போ இவரில் எத்தனையோ ரைட்டிங் டெக்னிக்ஸ் என்ன அது. ரைட், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எப்படி ரைட் பண்ண, அடுத்த பயோடேட்டா எப்படி. ரைட், அதை பற்றி ஓவராலாக ஒரு ஐடியா உண்டு தந்து அதுக்குரிய ரைட்டிங் செக்ஷன் எல்லாம் செய்வான். ரைட், அந்த செக்ஷன் செய்வா. ரைட், அப்போ எல்லாத்தையும் ஓவராலாக முடிப்பா. ரைட், அப்போ நீ ரைட் சரிங்களா. அவ ஜாயின் பண்ணது ட்ரை பண்ணுறா, ஆனால் அந்த மிஸ் ஜாயின் பண்ணது ட்ரை பண்ணுறா ஆனால் கட்டா. ரைட், ஓகே சரி. அப்போ ஜாயின் ஆகுது. ரைட், பார்ப்போம் நாங்கள் என்னன்னு. ஹாய் எவ்ரிவன். ஹரிஷ், நான் பேசுறது கேக்குதா? ஓ கேக்குது. ரைட், நீங்கள் ஷேர் பண்ணுறா எப்படி? நான் ஷேர் பண்ணது வைக்கவா? ஓகே ரைட், ஓகே நான் ஸ்டாப் பண்ணுறேன். நீ ஷேர் பண்ணிடு. ஓகே.
ரைட் ஷேர் பண்ண போல் அவரோட கனெக்ஷன் இஷ்யூ ஒன்று இது ரைட் நினைக்கிறேன் மற்றபடி ஒரு கனெக்ஷன் இஷ்யூ ஈக்கல்லே ஆகிக்கும் செஷன் நடந்துட்டு போல இஷ்யூ ஒன்று ஈக்கல்லேன்னு நினைக்கிறேன் ரைட் எல்லாம் கிளியராக இந்திக்கும் ரைட் அப்போ நான் எலிமெண்டா மிஸ் அது சம்மந்தமாக ரைட் வந்து ரைட் நான் எப்படி செய்கிறேன்டா மிஸ் ஒரு வாய்ஸ் நோட் போடுவா சரியா ரைட் அப்போ மிஸ் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போடுவா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ரைட் அது எலிமெண்டா நான் என்னது ரெக்கார்டிங்கில் அப்லோட் பண்ணுறேன் ரைட் எலிமெண்டா ரைட் கன்ஃபார்மாக சொல்ல தெரியல ரைட் பார்ப்போம் அப்போ ஓவராலாக அவங்களுக்கு எஃப்ஐடி பிஐடி பிடிஎஃப்ஐலேருந்து பிஐடி போகிறத பற்றி மற்ற இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிக்கும் ரைட் பொதுவாக எல்லா டீச்சர்ஸ் மாறும் நீங்கள் படிப்பிக்க எல்லா டீச்சர்ஸ் மாறும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் நீப்பாங்க ரைட் அப்போ நீங்கள் ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ஜாயின் ஆகி படிக்கலும் ரைட் என்ன சொல்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் ரைட் இந்த ஒரு ஸ்பேஸ் என்ன சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் ஒன்று இருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்காது ரைட் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் ஒன்று சில இடத்துல லீக்கும் அது ரைட் இப்போ நான் மென்ஷன் பண்ண இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துக்கும் சரியா அப்போ ரைட் அப்போ பொதுவாக ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இதுக்கும் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ஒவ்வொரு குரூப் வச்சு ஒரு பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்கும் ரைட் அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்கான உங்களுக்கு சரியா பொதுவாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் சரியா அப்போ இதை ஓவராலாக நான் ஒன்றை கிளிக் பண்ணி பார்ப்போமே பொதுவாக அதுக்குரிய குரூப்பில் ரைட் எல்லா விஷயம் அந்த அபவுட்டில் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொண்டிருக்கும் ரைட் எப்படி என்ன பொதுவாக நீங்கள் ஏதாவது குறை கண்டா ரைட் ஒரு இன்ஸ்டியூட்லேயே நான் ஒரு விஷயம் வந்து இப்படி மாறினா நல்ல ரைட் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் இதில் போய்த்து என்ன சொல்கிறேன் ஒரு அனானிமஸ் மெசேஜ் மாதிரி தான் போகும் சரியா நாட் ஷேர்டுன்னு இவரில் போட்டிருக்காங்க உங்களோட விஷயம் ஒன்றும் ஷேர் ஆகாது ரைட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் ரைட் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாறணும் இப்படிக்கே சரியில்லை இப்படின்னா நல்லா ஏன்னா எந்த விஷயம் தான் ஓப்பனாக சொல்லலாம் ரைட் இப்படி மாறினா நல்லா உங்களுக்குரிய ஐடியாஸ் இங்கே போடலாம் சரியா ஏதாவது டவுட்டின்னா வந்து கேட்கலாம் ரைட் இப்படி இந்த பேட்டர்ன் நல்ல இல்லை இந்த பேட்டர்னில் போனால் நல்லம்னு உங்களுக்கு பட்டா வந்து சொல்லலாம் அது மாதிரி ஒரு என்ன சொல்ல டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில ஒரு நல்ல கனெக்ஷனோட தான் போகும் ரைட் நாங்கள் ஒரு பெரிய இடத்துலேயும் சரியா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட படிக்கிறீங்க அந்த ஒரு பேட்டர்ன் ஈக்காதீங்க ரைட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து படிக்கலாம் ரைட் அப்போ அதெல்லாம் நீங்கள் இதை வந்து போடலாம் ரைட் வேறு டிகிரி கோர்ஸ் அவங்களுக்குரிய இதை போட்டு அதில் எக்ஸாம்பிளாக சும்மா சொல்கிறேனே கிளிக் பண்ணுவேன் ரைட் அடுத்த போட ரைட் இப்படி தெரிய வந்தேன் கொஞ்சம் விஷயங்கள் கேட்கும் கோர்ஸ் ரைட் என்ன நீங்கள் இதால் அடைஞ்சு கொண்ட இதை அடைஞ்ச பற்றி அதுக்கு பிறகு அதை எனக்கு கொடுக்கும் ரைட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன இந்த விஷயத்த உங்களோட ஃபீட்பேக் இவற்றில் போடலாம் சரியா போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஃபோமோட குரூப்லேயும் அபவுட்லேயும் போடுவேன் இந்த நம்மளோட அபவுட்டில் போட்டல நான் இதை ரைட் போடுவேன் மற்றது அந்த புக் விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ரைட் புக் விஷயம்
யா ரைட். இந்த மாடல் பேப்பர்ஸையும் கொஞ்சம் ஓரளவு காட்டுறேன், நான் ஃபுல்லாக காட்ட மாட்டேன். ரைட், ஒரு ஃபினிஷிங் வாங்கிட்டு காட்டு சரியா. அப்போ ரைட், அப்போ இதில் நீங்கள் கீழே அப்படியே போனீங்கன்னா நான் இதே புக்கில் கொடுத்தீங்கன்னா நான் ஆனால் அதில் செப்பரேட்டாக தான் தருவேன் சரியா. இந்த ஃபங்க்ஷன்ஸ் கேஸ் எல்லாம் சரி, இந்த கிராஃப்ஸ் தான். ரைட், இதில் இல்லை, வெயிட். model papers எக்ஸாம்பிளுக்கு ரைட், இப்படி மாடல் பேப்பர்ஸ் இருக்கும் ரைட். உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர்ஸ், இந்த மாடல் பேப்பர் 1 இந்த மாதிரி மாடல் பேப்பர் 4 வரங்காட்டியும் இப்போக்கி ரெடி ரைட். நம்ம 2 எட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். எல்லாத்தையும் அடித்து தேவையான இதுவெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு எல்லாம் அடித்து அந்த பேட்டர்னில் தான் நிற்கும் சரியா. இப்போ அந்த பேட்டர்னில் ப்ரொவைட் பண்ணுவோம் ரைட். அப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிக்கும் எப்படி படிப்பிக்கிறதை பற்றி, மற்றது என்னென்ன விஷயங்கள்ன்றதை பற்றி ரைட். இன்னும் என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க ரைட். எட்மெத் இன்ஸ்டியூட் நம்பர் ரைட். அப்போ அட்மினும் இந்த இருக்கிறார், இது நபீல் அண்டிகே ரைட். அவர் தான் அட்மின் ஆகிப்பார் ரைட். அப்போ நீங்கள் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்குரிய என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளலாம் ரைட்டா. அப்போ இப்போ நான் நினைக்கிறேன் நான் ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிக்குமெண்டு ரைட். அப்போ நான் இந்த செஷனை முடிச்சு கொள்வோம்னு நினைக்கிறேன் ரைட். செஷனை முடிச்சு கொள்வோம்னு நினைக்கிறேன் ரைட். ஜாயின் பண்ணது தேங்க்ஸ். மற்ற ஆளுக்கு நான் ரெக்கார்டிங் செஷன் அப்லோட் பண்ணுவேன். எதுலேண்டா எங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு நான் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுவேன் ரைட். உங்களுக்கு தேவையான ஆளுக்கு அனுப்பி ஷேர் பண்ணிக்கொள்ளேன் ரைட். அப்போ ஜாயின் பண்ணது தேங்க்ஸ் ரைட். மற்ற ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் மாருக்கும் தேங்க்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரைட். அப்போ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.